அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீக்கில் ஒரு 5 கிளாஸ் பார்த்தோம். நம்மளுடைய லாஸ்ட்டாக சங்கம் பீரியடில் லாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இந்த கிளாஸில் சங்கம் பீரியடோட கண்டினியூவேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 90 ஸ்லைட்ஸ் இருக்குது. நம்ம இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் சங்கம் பீரியடில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆட் பண்ணல. இந்த ஸ்லைடில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினோட ஆட் ஆயிருக்கு. இந்த வீக்கோட ஷெடியூல் நம்ம என்ன பார்த்தோம்னா சங்கம் பீரியட், அதுக்கப்புறம் திருக்குறள். ஓகே, திருக்குறள் நம்ம எந்த மாதிரி கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், ஓகேவா, அதாவது அகழ்வாராய்ச்சி தளங்கள் அதை சார்ந்து குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. கீழடி, ஆதிச்சநல்லூர் கொடுத்துருக்கு. ஓகேவா? எஸ். அப்போ கீழடி சார்ந்து, ஆதிச்சநல்லூர் சார்ந்து என்னென்ன மாதிரியான சைட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நம்மளுடைய இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் தமிழ்நாடுடைய பார்ட்டிசிபேஷன், அதாவது தமிழக போராட்ட வரலாறில், இந்திய போராட்ட வரலாறில் தமிழகத்துடைய பங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். அது நம்ம எல்லாருமே படித்தது தான். பட் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு மட்டத்தில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த தமிழ்நாடு ரோல் ஆன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கும்போது நிறைய பேர் அதோட பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நம்ம பிடிஎஃப் கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? எஸ். நான் அது உங்களுக்கு ஓவரால் ஒரு வியூ தான் கொடுக்குறேன். நம்ம லாஸ்ட் ரிவிஷன் கிளாஸில் கூட கம்ப்ளீட் அந்த பிடிஎஃப்ல ஆல்மோஸ்ட் ஒரு 400+ பேஜஸ் இருக்கும். நம்ம எல்லாமே முக்கியமானு கேட்டால் இல்லை. ஓகேவா? நம்ம ரிவிஷன் கிளாஸில் அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுவோம். எந்தெந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, எந்தெந்த லீடர்ஸ்லாம் பற்றி சொல்லப்படாமல் இருக்குங்கிறதையும் சொல்லுவேன். நம்ம கிளாஸ்லேயும் அதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? எஸ். நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சங்ககாலம். லாஸ்ட் கிளாஸில் சங்ககாலத்தை பற்றி யார் யாரெல்லாம் சங்க மன்னர்கள்லாம் இருந்தாங்க, சேர சோழ பாண்டியர்கள் பார்த்தோம். அவங்களுடைய சின்னங்கள், லட்சணைகள் என்னன்னு பார்த்தோம். அவங்களுடைய போர் முறை எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதேமாதிரி கடையெழு வள்ளல்களை பற்றி பார்த்தோம். ஆமாவா? எஸ். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய வாழ்க்கை முறை எந்த மாதிரி இருந்துச்சு, அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய சங்ககால முக்கியமான நகரங்கள், பழங்கால முக்கிய தமிழக நகரங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு அண்ட் தமிழ் ஹிஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். லெட் ஸ்டார்ட். ஓகே. எஸ். சங்கம் ஏஜ் பார்ட் 2, சங்ககாலம் 2ஆம் பாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பொருளாதார நிலை வச்சு வரைக்கும் பார்த்தோம். இந்த மாதிரி சமூக அமைப்பு, சமூக பிரிவுகள், இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வைஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். இதில் நம்ம தெரிய வேண்டியது என்னென்னா, சங்கம் பீரியடோ, சங்க காலமும் பின்வேத காலமும் ஒரே காலம். ஓகே, சங்க காலமும் பின்வேத காலம், அதாவது லேட்டர் வேதிக் பீரியடும் பின்வேத காலமும், சங்க காலமும் கான்டெம்பரரி சொல்லுவாங்க. ஓகே, சமகாலம். சங்க காலமும் பின்வேத காலம் சமகாலம். ஓகேவா? எஸ். ஆனால் பின்வேத காலத்தில் சாதி அமைப்புகள் ரொம்ப வேரூன்றி இருந்துச்சு. பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் மனிதர்கள்லாம் பண்ணப்பட்டாங்க, வேறுபடுத்தப்பட்டாங்க. ஆமாவா இல்லையா? வர்ணங்கள் சொல்லுவோம். அதாவது பிராமணன், சக்திரியன், வைசியன், சூத்திரன். ஓகே, இந்த மாதிரி பிரிக்கப்பட்டுச்சு அவங்களோட பிறப்பின் அடிப்படையில். ஓகேவா? பட் நம்ம சங்க காலத்தில் பிறப்பின் அடிப்படையில் என்ன கிடையாது, வேறுபாடு கிடையாது. செய்யும் தொழிலின் அடிப்படையிலையும் நிலத்தின் அடிப்படையிலும், பேஸ்ட் ஆன் லேண்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் ஒர்க், அதன் அடிப்படையில் தான் நான் இருக்கு நம்மளுடைய வர்ண அமைப்பு இருந்திருக்கு. ஓகேவா? சாதிய முறை இருந்துச்சு. பட் பிறப்பின் அடிப்படையில் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் இல்லாத பட்சத்தில் அது என்ன பண்ணாது, வேறுபாடு படுத்தாது. ஓகேவா? ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை வேறுபாடு படுத்தாது. அப்போ சாதிய வேறுபாடு தமிழ்நாட்டில் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. சாதிய முறை இருந்துச்சு, சாதிய வேறுபாடு, காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்கு. காஸ்ட் டிஸ் நாட் டெவலப் இன் தமிழகம் as did in the northern India. Varna system came to the Dravidian South comparatively late. ட்ரெஸ், ஆர்னமெண்ட்ஸ், த ரிச் இன், அவங்களுடைய ஆடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் மஸ்லின் பட்டு மெல்லிய பருத்திய ஆடைகள் அணிந்தனர். நம்ம பார்த்துருப்போம், காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கியவன் பேகம்ட்டு. அதில் மஞ்சை அப்படின்னா மயில் பார்த்தோம். கலிங்கம்னா என்ன சொன்னேன், கலிங்கம்னா ஒரு வகையான மெல்லிய ஆடை. ஓகே, கலிங்கம்னா மெல்லிய ஆடை. 2 மீனிங் இருக்குது கலிங்கம்க்கு. ஒன்று ஒடிசா பகுதியை குறிக்கும், ஒடிசா பகுதிகளையும், இன்னும் ஆடையையும் குறிக்கும். இந்த கலிங்கம்ங்கிற ஆடை பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, பாம்பின் தோலை விட மெல்லிய ஆடைன்னு சொல்லிட்டு கலிங்கம் சொல்லுவாங்க. ஓகே, கலிங்கம்ங்கிறது பாம்பின் தோலை விட மெல்லிய ஆடை. அந்த மாதிரியான ஒரு ஆடையை தான் நம்மளுடைய பேகன் வந்து என்ன பண்ணியிருக்கார், குளிரால நடுங்கல மயிலுக்கு போர்த்தி இருக்கார். ஓகேவா? எஸ். சாதாரண மக்கள் பருத்தியால் நெய்யப்பட்ட 2 துண்டுகளை அணிந்தனர். சங்க இலக்கியம் ஆடைகளை குறிக்கிறது. நான் சொன்ன மாதிரி கலிங்கம் பாம்பின் தோலை விட மென்மையானது அப்படின்னு சொல்லியிருக்கு. பெண்கள் தங்கள் தலைமுடியை மலர்களால் அலங்கரித்தனர். உமன் adorned their hair plaits with flowers. கேரளாவில் உள்ள பட்டணத்தில் தங்கம் உருக்கியதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. எஸ்.
பட்டணம் வந்து முசிறி பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு நகரம். ரெண்டு முக்கியமான உருக்காலைகள் நம்மளுடைய சங்கம் ஏஜில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒன்று கொடுமணல், அனதர் ஒன் இஸ் பட்டணம். கொடுமணல் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு உருக்கிற மாலை, அதாவது அயன் ஸ்மெல்டிங் பிளேஸாக எது இருந்திருக்குன்னா கொடுமணல் இருந்திருக்கு. நம்மளுடைய கேரளாவில் இருக்க பட்டணம் பார்த்தீங்கன்னா தங்கம் உருக்கியதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமான இடமா இது இருக்குது. நம்மளுடைய பட்டணம் கேரளா பக்கத்தில் இருக்க பட்டணம் இருக்குது. ஓகேவா. கடலூர் அருகில் உள்ள அரிக்கமேடு மற்றும் குடிக்காடு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மணிகள் தொழிற்சாலைகள் நடந்ததற்கான சான்றுகள். ஓகேவா. அதாவது கார்னிலியன் பீட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ். ஓகே, அது நடந்ததுக்கான இடங்கள் எங்கே? அரிக்கமேடு மற்றும் அது சுற்றி இருக்க குடிக்காடு பகுதிகளில். கொடுமணல்ல சுழல் மற்றும் துணி துண்டுகள் இருந்ததற்கான சான்றுகள், ஸ்பிண்டில் வோல்ஸ், அதாவது நெய்தல், அதாவது ஆடைகள் நெய்ததற்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே. கலைகள் மேளம், புல்லாங்குழல் மற்றும் யாழ் போன்ற பல்வேறு இசைக்கருவிகளை பற்றிய குறிப்புகள் உள்ளன. ட்ரம்ஸ், ஃப்ளூட், யாழ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்க காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்திருக்கு, இசைக்கருவியாக இருந்திருக்கு. அந்த யாழ் தான் ஃபியூச்சர் என்ன மாறிருக்கு? வீணாவாக மாறி இருக்கும், வீணையாக மாறி இருக்கும். ஓகே. கரிகாலன், அவருடைய கரிகாலன் வந்து மியூசிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததால் ஏழிசை வல்லான் அப்படின்னு சொல்லப்பட்டார். ஓகே, இது ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யார் வந்து ஏழிசை வல்லான்? கரிகாலன் தான் ஏழிசை வல்லான். ஓகே, இசையில் சிறந்து விளங்குனார். கரிகாலன் வாஸ் மாஸ்டர் ஆஃப் 7 notes ஆஃப் மியூசிக், அதனால ஏழிசை வல்லான் அப்படி சொல்கிறோம். ஓகேவா. எஸ். மகேந்திரவர்மன் எந்த வீணையை வாசிப்பதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார், சிறந்து விளங்கினார்ங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். மகேந்திரவர்மன் 1, முதலாம் மகேந்திரவர்மன் எந்த வீணையை வாசிப்பதில் வல்லவர், அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்ன, பட்டம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல கொடுங்க. ஓகேவா. எஸ். அடுத்து பாருங்க, பாடும் கலைஞர்கள் பாணர் என்றும் விரலியர் என்றும் அழைக்கப்பட்டனர். ஆண்கள் வந்து பாணர், பெண்கள் வந்து விரலியர், கணிகையர் வந்து நடனம் ஆடுறவங்க. ஓகே, இதெல்லாமே ஜஸ்ட் மேட்ச் த ஃபாலோவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நடனம் ஆடுறவங்க கணிகையர், அதே பாட்டு பாடுறவங்க யார்? பாணர், விரலியர். ஓகேவா. இந்த பாட்டு பாடுறவங்க தான் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அதுக்கப்புறம் வந்து மயிலுக்கு நம்மளுடைய காணமஞ்சக்கு கலிங்கம் நல்கினான் பேகன். இதெல்லாம் அது வந்து சாதாரண நிகழ்வாக நடந்திருக்கும். பட் பாணர், விரலியர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எக்ஸகரேட் பண்ணி அதை வந்து பெருசுப்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, புகழடைய செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாடுவாங்க. ஓகேவா. வெறியாடல் எனப்படும் சடங்கு நடனங்களின் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வேலன் வெறியாட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. வேலன் வெறியாட்டு தமிழ் சமூகத்தோடைய முக்கியமான ஒரு நடனம். வேலன் வெறியாட்டு ஆர் வெறியாடல். ஓகே, வேலன் வெறியாட்டு, வெறியாடல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சமூகத்தோட ஒரு முக்கியமான ஒரு நடனமாக பார்க்கப்படுது. குறிப்பாக இது குறிஞ்சி நிலத்துக்கு உரிய ஒரு நடனமாக பார்க்கப்படுது. ஓகே, நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்பேன், வேல்பாரிங்கிற நாவல் பற்றி சு வெங்கடேசன் அவர்கள் எழுதுனது. அதில் பார்த்தீங்கன்னா பரம்போட தலைவன், பரம்பு வந்து பாரியோடைய நிலம், குறிஞ்சி நிலம். அந்த இடத்துல நம்மளுடைய பாரி வந்து பார்த்தீங்கன்னா வேலன் வெறியாட்டை ஆடி இருப்பார். ஓகேவா. எஸ். வேலன் வெறியாட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த மூத்த மகளிர், மூதின் மகளிர் சொல்லுவாங்க, மூதின் மகளிரும் டான்ஸ் ஆடுவாங்க. மூதின் மகளிர். ஓகே, இதெல்லாம பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, மூத்த மகளிரை மூதின் மகளிர் சொல்லுவாங்க. கூத்து சங்ககால மக்களின் முக்கிய கலாச்சார நடைமுறை. முத்தமிழ், இயலிசை, நாடகம் மூணுமே உருவாயிருக்கு. ஓகே, தாமரத்தால் செய்யப்பட்ட ஆண்டிமணி கம்பிகளின் சான்றுகள் தொல்பொருள் தளங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நம்ம கண்ணுக்கு மை வைக்கிற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெண்கள் தங்கள் புருவங்களை அலங்கரிக்கிறதுக்காக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, தி டெவலப்டு த கான்செப்ட் ஆஃப் முத்தமிழ், எவிடன்ஸ் ஆஃப் ஆன்டிமணி ராட்ஸ், cold sticks made up of copper and has been found in the archaeological sites. They were be used by decorating their eyebrows. Okay. தொழில் என்ன மாதிரியான தொழில் இருந்திருக்கு? முக்கியமாக பெரும்பாலான மக்கள் விவசாயம் தான் தொழிலாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நெய்யறது, தச்சர், குயவர், கொல்லர், பொற்கொல்லர் மாதிரியான வேலைகளும் செய்யப்பட்டிருக்கு. திருவிழாக்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வந்து நம்மளுக்கு ஜென்ரலான திருவிழா. ஓகேவா. போகி பண்டிகை, அதாவது இந்திர விழா கொண்டாடப்பட்டிருக்கு. பெரும்பாலும் இந்த இந்திர விழாக்கான சான்றிதழ் நம்ம சிலப்பதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திர விழா இட்ஸ் அ 28 days ஃபெஸ்டிவல், 28 நாள் விழா. ஓகே, 28 நாள் திருவிழா தான் இந்திர விழா. இந்திர விழா பற்றிய குறிப்புகள் எங்கே இருக்குது? சிலப்பதிகாரத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம். ஓகே, போகியை தான் இந்திர விழான்னு சொல்கிறாங்க. போகி திருவிழாவை இந்திர விழான்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்காங்க. போகி திருவிழாவை இந்திர விழான்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்காங்க. ஓகேவா. எஸ். அதில் நடனங்கள், திருவிழாக்கள், சாலை சண்டை, சேவல் சண்டை, பகடை, வேட்டை, மல்யுத்தம் மற்றும் ஊஞ்சலில் விளையாடுதல் ஆகியவை அடங்கும். அதெல்லாமல் விளையாடிருக்காங்க. ஓகே, இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசு ஆர்லியன் அந்த பட்டு எடைக்கு தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார். யார்? ஆர்லியன். ஓகே, இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு யார் சொல்லியிருக்கா? ஆர்லியன். ஆர்லியன் வந்து அந்த ரோம பட்டுக்கு, அது நம்மளுடைய இந்தியாவிலேருந்து போன பட்டுக்கு என்ன கொடுத்துருக்கார்? எடைக்கு எடை தங்கம் கொடுத்து அதை ஈக்குவல் பண்ணியிருக்கார். ஓகேவா. எஸ். வர்த்தகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. வர்த்தகம் 3 நிலைகளில் இருந்தது: உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாடு. தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகம் மற்றும் நிகமான கில்டுன்னு சொல்லுவாங்க, வணிக குழுக்களை நிகமான்னு சொல்லுவாங்க, கில்டு. ஓகே, காணப்படுகின்றன. பொருட்களை சேமிப்பதற்கான கிடங்குகள் சாலையோரம் காணப்பட்டன. பிரதான துறைமுகங்களில் கலங்கரை, இலங்கு சுடர் என்று அழைக்கப்படும் ஒளி வீடுகள் இருந்தது, அதாவது லைட் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம்ல. ஓகே,
கலங்கரை விளக்கத்துக்கு தமிழில் என்ன பேர் சொல்லுவாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஜெனரல் தமிழ் படித்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கலங்கரை விளக்கத்துக்கு என்ன பேர். ஓகே, எஸ். இதில் என்னென்னா இதுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியது பரிபாடல் பற்றி தெரியணும். பரிபாடல் ரொம்ப ஒரு முக்கியமான லிட்ரேச்சர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதின பரிபாடல் பார்த்தீங்கன்னா கரிகால பெருவளத்தான பாட்டுடை தலைவனாக கொண்டது. ஹீரோ யார்? கரிகாலன். கரிகாலன பாட்டுடை தலைவனாக கொண்ட ஒரு முக்கியமான நூல் நம்மளுடைய பரிபாடல். இந்த பரிபாடல் நூலில் நம்மளுடைய புகார் நகரில் எப்படி வந்து வணிகம் நடைபெற்றதுங்கிறத தெளிவாக விளக்குது. ஓகேவா? அந்த பரிபாடல் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் பற்றி பேசுது. ஒன்று, முக்கியமாக ஒரு இடத்துலேருந்து நம்ம புகார் நகரத்துலேருந்து ஒரு பொருள் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னா அதில் புலி முத்திரை குத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த விஷயத்தை, அதாவது இப்போ நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்தியா எம்பளமை குத்தி அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் ஆகுது நம்ம கஸ்டம்ஸ்லேருந்து வெளில போகும்போது, எதர் ஏர்போர்ட்லேயோ இல்லை வந்து போர்ட்லேயோ வெளில போகும்போது இந்தியாவோட சிம்பிள் போட்டு தான் போகும். அதே மாதிரி சோலாஸ் பீரியட்லாம் பண்ணப்பட்டிருக்கு, பரிபாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு, புலி சின்னம் குத்தப்பட்டு தான் ஒரு பொருள் வெளில போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வணிகர்களுடைய அவங்களுடைய கேரக்டரை பற்றி பேசுது பரிபாடல். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படி சொல்லிட்டு பட்டினப்பாலை குறிப்பிடுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை குறிப்பிடுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் சொல்லிட்டு வணிகர்களை நன்னெஞ்சினோ சொல்லிட்டு பட்டினப்பாலை வணிகர்களை குறிப்பிடுது. அதே பார்த்தீங்கன்னா கொள்வதும் மிகை கொள்ளாது, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாதுன்னு சொல்லுது. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது அப்படி சொல்லிட்டு பட்டினப்பாலை வணிகர்களை பற்றி சொல்லுது. ஓகேவா? என்னது, மெஷர் பண்ணுறதை கரெக்டாக வேயிங் பண்ணி மெஷர் பண்ணியிருக்காங்க. நம்ம வடிவேலு ஒரு படத்தில் கீழே இந்த மேக்னெட்லாம் வச்சு ஏமாற்றுவாங்க, அதுக்கப்புறம் இந்த லிட்டர் மண்ணெண்ணை மெஷர் பண்ணுறது உள்ள கேப் அதிகமாக இருக்கும் பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பட்டினப்பாலையில் புகார் நகரத்தில் இந்த வணிகர்கள் என்ன வந்திருக்காங்க, நியூட்ரலாக இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் வேயிங் மெஷர் பண்ணும்போது மக்களை ஏமாற்றாமல் சரியாக மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். இந்த மாதிரியான லைனும் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் கொடுத்தும் கேட்குறாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவு நின்று நன்னெஞ்சினோர், கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது. ஓகேவா? எஸ். அதுமாரி லாஸ்ட் கிளாஸ் 7ல் வந்து பிடிஎஃப் நான் கரெக்டான பிடிஎஃப் தான் கொடுத்து அது மாற்றி அப்லோட் ஆகிருக்கு. நான் அதை மாற்ற சொல்லியிருக்கேன், பட் ஆனால் இன்னும் மாற்றலை. நான் திரும்ப அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன் நம்ம டீமுக்கு. அதே சமயத்தில் எல்லாமே அனோட்டேஷன் போட்டு கொடுக்க சொல்கிறீங்க, நான் அதை அப்படி தான் அப்லோட் பண்ண சொல்கிறேன். பட் ஆனால் அந்த அப்லோட் ஆகலை. பட் இதுக்கப்புறம் வர கிளாஸஸில் கட்டாயமாக அனோட்டேஷனோடைய அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? எஸ். 2 வகையான சந்தைகள் இருந்திருக்கு புகார் மதுரையில் 2 இடத்துல முக்கியமாக சந்தைகள் இருக்குது. ஆனால் மதுரை பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோமே தூங்கா நகரம் நான் சொல்லியிருப்பேன். ஆமாவா? நாலங்காடி அல்லங்காடி. நாலங்காடினா 4 நாள் பகல், அங்காடினா கடை. அப்போ காலை சந்தைகளும், அல்லனது இரவு, அல்லங்காடினா இரவு சந்தைகளும் இருந்திருக்கு. ஓகேவா? மதுரை நாலங்காடி அல்லங்காடி. முக்கிய ஏற்றுமதி உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, வாசனை திரவியங்கள், வைரங்கள், குங்குமப்பூ, விலை உயர்ந்த கற்கள், மஸ்லின், சந்தன மரம். ஓகேவா? எஸ். அதுமாதிரி முக்கிய இறக்குமதிகள் புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரை. ஓகேவா? முக்கியமாக கண்ணாடி வந்து சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும், அது சொல்லியிருப்பாங்க. கண்ணாடி வந்து சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். குதிரை வந்து அரேபியாவிலேருந்து, கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். ஓகே. முக்கிய துறைமுகங்கள் முசிறி, தொண்டி, கொர்க்கை. கிழக்கு கடற்கரையில் அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், அழகன்குளம் மற்றும் கொர்க்கை, கேரளாவில் பட்டணம் ஆகியவை துறைமுக மையங்களாக இருந்திருக்கு. ஓகே. எஸ். இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 7.5 கிலோ மிளகு பெர்னிகே துறைமுகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுமாரி குசேர அல் காதிமில் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களில் 3 தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து வெளிநாடுகளில் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் குவான் லுக் பாட் அப்படிங்கிற இடத்துல பெரும்பாதங்கள் அப்படிங்கிற பெரும்பத்தன்கள், ஆக்சுவலி பெரும்பாதங்கள் இல்லை பெரும்பத்தன்கள். இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த நாட்டில் பெரும்பத்தன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே? தாய்லாந்தில் இருக்க குவான் லுக் பாட் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தென்கிழக்கு ஆசியா. தமிழ் இலக்கியத்தில் ஸ்வர்ண பூமி, இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். எந்த உலகம் ஸ்வர்ண பூமி நடக்கப்படுகிறதுனா தென்கிழக்கு ஆசியா. தெற்கு ஆசியா கிடையாது, தென்கிழக்கு ஆசியா. ஓகே. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் இப்போ இருக்க இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம், அதெல்லாம் வந்து தென்கிழக்கு ஆசியான்னு சொல்கிறோம். அந்த பூமி வந்து என்ன அழைக்கப்படுது? ஸ்வர்ண பூமி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த நாட்டில் இருக்க தாய்லாந்தில் தான் அந்த பெரும்பத்தன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எஸ். தி ஸ்டோன் வித் த நேம் ஆஃப் பெரும்பத்தன்கள் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் அட் த குவான் லுக் பட் தாய்லாந்து. சவுத் ஈஸ்ட் ஏஷியா வாஸ் நோன் அஸ் ஸ்வர்ண பூமி. ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? எஸ்.
அடுத்து இதோட நம்மளுக்கு சங்கம் பீரியடில் வந்த விஷயங்கள் முடியுது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். ஓகே, தமிழகத்தோட முக்கியமான பழங்கால நகரங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் சங்கம் லிட்ரேச்சர் பற்றி பார்ப்போம். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கு சங்கம் லிட்ரேச்சருங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு சிலபஸில். அப்போ சங்க இலக்கியங்கள் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ், அதில் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், தமிழகத்தின் பண்டைய நகரங்கள். அதெல்லாம் முக்கியமான நகரங்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? காஞ்சிபுரம், ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தோம். தொண்டை நகரம் பார்த்தோமா? மாமல்லபுரம், அரிக்கமேடு, ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். தமிழ்நாட்டில் இல்லை, பட் பாண்டிச்சேரி புதுச்சேரி பக்கத்தில் இருக்குது அரிக்கமேடு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூம்புகார் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஏன்னா கொஸ்டினில் நம்மளுக்கு எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, மேலிருந்து கீழ் வரிசைப்படுத்துக, கீழிருந்து மேல் வரிசைப்படுத்துகன்னு கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். ஓகேவா? அதனால் இது ஏன்னா நம்ம தமிழ் புக்கில் மேப் கொடுத்துருக்காங்க, அதனால் கட்டாயமாக இதை பாருங்கள். கட்டாயமாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், காஞ்சிபுரம் கீழே மாமல்லபுரம், அதுக்கப்புறம் அரிக்கமேடு. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அரிக்கமேடு மேலே வருமா பூம்புகார் மேலே வருமான்ட்டு. அரிக்கமேடு மேலே, ஏன்னா அரிக்கமேடு நியர் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி கீழே தான் பூம்புகார் வரும். பூம்புகார் முக்கியமான போர்ட் சிட்டி. இப்போ இருக்க பூம்புகார் வந்து ஜஸ்ட் நேம் மட்டும்தான், பட் ஆனால் உண்மையான புகார் சிட்டி வந்து கடலில் மூழ்கிடுச்சு. ஓகேவா? எஸ். அடுத்து கொடுமணல், ஈரோடு, கரூர், கரூர் பக்கத்தில் இருக்குது உறையூர் நான் சொல்கிறேன்னா சங்ககால சோழர்களோட முக்கியமான தலைநகரம் வந்து உறையூர்னு பார்த்தோம். ஆமாவா? எஸ். அடுத்து மதுரைக்கு நியர்பையில் இருக்க கீழடி. ஓகேவா? மதுரையிலேருந்து கீழடி பக்கம், பட் ஆனால் கீழடி எந்த டிஸ்ட்ரிக்ட்? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஓகே, சிவகங்கை மாவட்டம். தொண்டி ராம்நாட்டில் இருக்குது தொண்டி. ஓகே, தொண்டி ஒரு முக்கியமான பாண்டியர்களுடைய துறைமுக நகரம்னு பார்த்தோம். தொண்டிக்கு கீழே தான் அழகன்குளம். ஓகேவா? அப்போ கீழடிக்கு கீழே தொண்டிக்கு கீழே அழகன்குளம். ஓகேவா? அடுத்து காயல்பட்டினம் கீழே தான் கொர்க்கை. ஓகேவா? எஸ், அது பார்த்து வச்சுக்கோங்க. கொர்க்கைக்கு நேராக எக்ஸாக்ட் நேராக வந்து முசிறி வரும். அது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. முசிறி வந்து கொர்க்கைக்கு நேராக வரும். சரியா? முசிறி. ஓகேவா? எஸ், இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மேப் பேஸ்லேயே பார்த்துக்கோங்க. சங்கம் சிட்டிஸை மேட்ச் பண்ணி கேட்கலாம், அதனால தான் கொடுத்துருக்கு. இந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், அதில் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரம், மாமல்லை, அரிக்கமேடு, பூம்புகார். இதில் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலனாலும் பிடிஎஃப்பில் பார்த்துருங்க. ஓகேவா? எஸ். அடுத்து நம்ம முக்கியமான சிட்டிஸில் முதல் சிட்டி புகார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பூம்புகார் சிலப்பதிகாரத்துடைய கதை மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த இடம் தான் இது பூம்புகார். ஓகேவா? அந்த பூம்புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர்ட் சிட்டி, அதாவது சங்ககால சோழர்களுடைய முக்கியமான துறைமுக நகரமாக இருந்திருக்கு. அந்த துறைமுக நகரத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யாரெல்லாம் சோழ பட்டத்து இளவரசர்களாக வரப்போகிறாங்களோ அவங்க எங்கே தான் வந்து படிக்க கற்றுக்கணும், அவங்களுடைய அடுத்து என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணுமோ எங்கே வந்து தங்கி கற்றுக்கிட்டு இருக்காங்க, புகார் நகரில் வந்து கற்றுருந்துருக்காங்க. ஏன்னா அங்கே எல்லா விதமான ட்ரேட்லேருந்து மற்ற வீர விளையாட்டுகள்லேருந்து இம்போர்ட்லேருந்து எல்லாமே கற்றுக்க முடியுங்கிறதுக்காக அந்த இதுக்காக எங்கே வந்து கற்றுருக்காங்க, பூம்புகாரில் வந்து கற்றுருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்கு. பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், கோவலனுடைய தந்தை பெயர் என்ன, நம்மளுடைய கண்ணகியோட தந்தை பேர் என்ன? ரெண்டு பேருமே பெரும் வியாபாரிகள். அவங்களுடைய பேரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாருமே ஆக்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே. பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய ஒரு துறைமுக நகரமும் கூட. ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. இதற்காக கடல் வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாகின. அத்தகைய துறைமுகங்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றுதான் பூம்புகார் துறைமுக நகரம். இது வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போது எந்த மாவட்டம்? மயிலாடுதுறை மாவட்டம் அருகே உள்ளது. ஓகேவா? எஸ். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கடலோர மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் தற்போது மற்ற மாவட்டங்களில் மொத்தம் 38 மாவட்டங்களில் எத்தனை கடலோர மாவட்டங்களுக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அதான் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கு. பூம்புகார் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் த ஏன்ஷியன்ட் தமிழகம். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வெல் நோன் கேரக்டர்ஸ் ஆஃப் சிலப்பதிகாரம் கோவலன் அண்ட் கண்ணகி லிவ்ட். இட் வாஸ் ஆல்சோ எ போர்ட் டவுன். ஏன்னா கோவலன் கண்ணகியோட அப்பா பேர்லாம் என்னன்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு தெரியாது. அப்போ தமிழில் படித்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், அது பார்த்துக்கோங்க. பூம்புகார் இஸ் ஒன் சச் ஹிஸ்டாரிக் போர்ட் that emerged in the wake of increasing maritime trade. It is the coastal town near the present day Mayiladurai and is located river Kaveri drains into the river. Okay, சரியா? எஸ். பூம்புகார் துறைமுக நகரம். இந்த நகரத்துக்கு காவேரி பூம்பட்டினம் புகார் போன்ற வேறு பெயர்களும் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன லாஸ்ட் கிளாஸில் இருப்பேன், புகார் காவேரி பூம்பட்டினம்ங்கிற வேறு பெயர்களும் இருக்குது. ஓகே, பூம்புகார் வாஸ் ஆல்சோ நோன் எஸ் நேம் புகார் அண்ட் காவேரி பூம்பட்டினம். சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையில் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. நான் சொன்னேன், பட்டினப்பாலையும் சிலப்பதிகாரமும் எதை பற்றி பேசுது? சிலப்பதிகார மணிமேகலையிலிருந்தும் கொள்ளலாம். அப்போது புகார் நகரத்தை சிறப்பிக்கிற நூல்கள் எதுவும் கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலையும் அதில் குறிப்புகள் இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் ஜென்ரலாக ரொம்ப முக்கியமான குறிப்புகள் எங்கெங்கே தான் இருக்குன்னா பட்டினப்பாலையிலையும் சிலப்பதிகாரத்துலையும் இருக்குது. ஓகேவா? எஸ்.
அடுத்து பாருங்க, இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயகன். மாநாயகன் என்றால் என்னது? பெருங்கடல் வணிகன். ஓகே, இதிலே கொடுத்துருக்கு பெருங்கடல் வணிகன். கோவலனின் சந்தை யாரு? மாசாத்துவான். அப்படின்னா என்னது? பெருவணிகன். பெருங்கடல் வணிகன்னா கடல் கடந்து வணிகம் செய்கிறவங்க. பெருவணிகன்னா உள்நாட்டு வணிகம் செய்கிறது. ஓகே, இதிலிருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக எது இருக்கு? பூம்புகார் விலை இருக்கு. ஓகேவா? எந்த அளவுக்கு தந்தைகள் பணக்காரர்களாக இருந்தாலுமே அவங்க ஏழ்மையில தான் வசிச்சிருக்காங்க, சுயமா வரணுங்கிறதுக்காக. ஓகேவா? எஸ். இங்கே வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்கள் பலர் பூம்புகார் நகரிலேயே வசித்திருக்கிறாங்க. ஆகவே இங்கு வெளிநாட்டவர் குறிப்புகள் தோன்றின. என இங்கே பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸ்பீக்கிங் மெனி லாங்குவேஜ். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம். பல மொழிகள் பேசப்பட்ட இடமா எது இருந்திருக்கு? பூம்புகார் நகரம் இருந்திருக்கு. ஓகேவா? எஸ். கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாகின. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டு மொழிகளை கற்றறிந்தனர். ஓகேவா? அயல்நாட்டவரும், ஏன்னா நம்ம இப்போயே பாருங்க, நம்மளுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே பீச்சுக்கெலாம் போனீங்க அப்படின்னா நிறைய இந்த விற்கிறவங்க, ஓகே, சுண்டல் விற்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் பேசுவாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக வாங்கும்போது ஃபாரின் லாங்குவேஜ் பேசுகிற வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? எஸ். அதே மாதிரி தான் பூம்புகார் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி வந்து அயல்நாட்டு மொழி கற்றுட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பார்க்குறோம். ஓகேவா? பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினர். நான் சொன்னா, the traders of Bumbugar were known for their honesty and integrity. They sold their goods at legitimate prices. நியாயமான விலையில வித்திருக்காங்க. ஓகே, மிக சரியான விலைக்கு பொருட்கள் விற்றனர். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என அவர் கருதினர் என எந்த நூல் கூறுதுன்னு சொன்னேன்? பட்டினப்பாலை. நான் சொன்னா, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது. அதுதான் பட்டினப்பாலை சொல்லுது. பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதான் நான் சொன்னேன், the author of பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் belongs to 2nd century BCE. ஓகே, this is the indicative of Pugar's antiquity. இது புகார் நகரத்துடைய தொன்மையை பற்றி பேசுது. ஓகே, அடுத்து கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கடல் வழியான எங்கேருந்து? அரேபியாவிலேருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு, பிளாக் பெப்பர் வந்து நான் இருக்கு, இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? தங்கள் வழி இறக்குமதி ஆனது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதியானது. மேற்கு தொடர்ச்சி மலை, இது மேட்ச் ஃபாலோயிங்ல ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்கெருந்து எங்கெங்கே எம்போர்ட் ஆயிருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம். ஓகேவா? கடல் வழியாக குதிரை அரேபியாவிலேருந்து, கருமிளகு மலபார்லேருந்து வந்திருக்கும். ஓகே, அதுமாரி தங்கம் வந்து எங்கேருந்து? வடமலையிலேருந்து தங்கம். ஓகே, தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகிருக்கு. ஓகேவா? அதே பார்த்துக்கோங்க. ஹார்சஸ் ஆர் இம்போர்ட்டட் பை சி. பெப்பர் வாஸ் ப்ரொக்யூர்ட் த்ரூ த லேண்ட் ரூட். அதான் நான் சொன்ன மலபார்லேருந்து வந்திருக்கும். ஆமாவா? எஸ். ஏன்னா தமிழ்நாட்டில் பெப்பர் கிடையாது, பெப்பர் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. அது வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான். கோல்ட் தட் கேம் ஃப்ரம் வடமலை was polished and exported to the overseas countries. Sandal from Western Ghats. சந்தனம் வந்து கர்நாடகா ரீஜன்லேருந்து வந்திருக்கும். ஓகேவா? இன்றைக்கி இந்தியாவில் நம்மளுடைய மைசூர் சாண்டல் சோப்புக்கு ஜிஐ டேக் வாங்கின ஸ்டேட் எது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மைசூர் சாண்டல் சோப்புக்கு ஜிஐ, இட்ஸ் அ கவர்மெண்ட் சோப், கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சோப்பு. அதில் நிறைய இப்போ ஃபேக்லாம் வந்துச்சு, பட் அதெல்லாம் தேவையில்லை. பட் ஆனால் நம்மளுக்கு தெரிய வேண்டியது மைசூர் சாண்டல் சோப்புக்கு ஜிஐ டேக் வாங்கின மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கோரல்ஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் சி அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ஈழம்லேருந்து நான் இருக்குது ஃபுட் ஐட்டம்ஸ் இம்போர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? புகார் மற்றும் மற்ற துறைமுக நகரிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியிருக்கு. ஓகேவா? எஸ், வெல் பிளான்டு சிட்டியாக எது இருந்திருக்கு? புகார் நகரம் இருந்திருக்கு. ஓகேவா? இங்கு கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் ஏன்னா புகார் நகர சிறப்பிக்கிறதுக்காக புகார் காண்டம்னே ஒரு காண்டம் வந்து நம்ம இளங்கோடிகள் எழுதியிருப்பார். ஆமாவா? புகார், நம்ம மதுரை, அப்புறம் வஞ்சி காண்டம், மூவேந்தர்களை பற்றி, மூவேந்தர்களுடைய இடங்களை பற்றி பேசுகிறது தான் நம்ம சிலப்பதிகாரம். அதில் புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ். பொது ஆண்டு 200 வரை சிறப்பு பெற்ற திகழ்ந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என கூறப்படுகிறது. அதன் சான்றுகள் பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு 95% ஆஃப் ஏரியா வந்து கடல்கோளால் மூழ்கிடுச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, நியாட்னு சொல்லப்பட்ட அமைப்பு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி கூட சேர்ந்து பூம்புகார் நகரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? எஸ், கடலில் மூழ்கி இருக்கிறது. அதை கொடுத்துக்க, the remains of the destruction can still be seen in the present Bumbugar town.
அடுத்த ஒரு முக்கியமான சிட்டி மதுரை. நம்ம முன்னாடி சொன்னோம் மதுரை ரொம்ப பழமையான ஒரு நகரம். எது மதுரைன்னு பார்த்தோம். அந்த மதுரை இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்கள் மதுரையும் ஒன்று. மதுரையோட ரொம்ப புகழ் என்னது? சங்கம் வளர்த்த நகரம். ஆமாவா இல்லையா? முச்சங்கங்கள் பற்றி பார்த்தோம். ஆமாவா? அந்த சங்கம் வளர்த்த நகரம் பெயர் பெற்றுள்ளதிலிருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். பண்டை காலத்தில் மதுரை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது, வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட ஆய்வில் கிடைத்துள்ளது. ஆனால் கீழடி சிவகங்கை மாவட்டம். ஓகேவா? எஸ், அதான் கொடுத்துருக்கு. பாண்டியாஸ் சோலாஸ்லாம் காலபராஸ் ரூல் பண்ணாங்க. ஓகேவா? எஸ், நாயக்காஸ் ரூல் இன் திஸ் ஹிஸ்டாரிக் டவுன். த ரிசல்ட் இன் த கல்ச்சுரல் blending. The trade flourished and evidence for this has been unearthed in the archaeological excavation done in கீழடி நியர் மதுரை. ஓகேவா? நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் கீழடியில் என்னென்ன பொருட்கள்லாம் இப்போ வரைக்கும் இப்போ 10th ஃபேஸ் போயிட்டுருக்கு, இது வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தடுத்த கிளாஸில். சங்கம் அமைத்த தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 49 பேர். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ், அப்போது நம்மளுடைய மதுரை இஸ் ப்ரௌட்லி அசோசியேட்டட் வித் த தமிழ் சங்கம் அகாடமிக்ஸ் which worked for the promotion of Tamil language. 49 poets. எத்தனை பேர்? 49 புலவர்கள். 49 poets were associated with the last sangam. Ahil, fragrant wood was brought from Port Tondi to Madurai. அதாவது அகில், சந்தனம், நறுமண பொருட்கள் என்ன இருக்குது? நம்மளுடைய தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். யாரு? சாலமோன். ஓகே, ஆல்ரெடி கொஸ்டின் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சாலமோன் எங்க இருந்து இறக்குமதி செய்திருக்கார்? பாண்டிய தேசத்திலிருந்து முத்து இறக்குமதி செஞ்சிருக்கார். ஓகேவா? எந்த அரசர்? சாலமோன். எந்த நாட்டை சேர்ந்தவர்? இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? எஸ், பாண்டிய துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. எங்கே இருக்குது? கொற்கை உவரி எங்கே இருக்குது? கொற்கைக்கு பக்கத்தில் இருக்குது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்திருக்கு. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? ரோமானிய நாணயங்கள் எங்கே அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிக்கமேடு. ஆனால் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஃபேக்டரி, ஓகேவா, எ மின்ட் ஆஃப் ரோமன் காயின்ஸ்னு கேட்டாங்கன்னா பிரசன்ட் இன் மதுரை. ஓகே, ரெண்டுமே வேறு வேறு. அதிகமான ரோமானிய நாணயங்கள் கிடைத்த இடம் அரிக்கமேடு. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் இடம் கேட்டாங்கன்னா மதுரை. ரெண்டுமே வேறுங்க. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, த காயின்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் வேர் ஆல்சோ மின்டட் அட் மதுரை விச் இஸ் அ ப்ரூஃப் ஃபார் த க்ளோரி ஆஃப் மதுரை. மதுரையில் நம்மளுடைய இந்த மாதிரியான விஷயங்கள். இங்கே ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நாணயங்கள் அச்சடிக்கும் சாலைக்கு பேர் என்ன? ஓகேவா, அது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ். புகழ்பெற்ற ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறது. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் குறிப்புகளில், மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல் உண்டு. மௌரிய வம்ச அரசனான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தன் அர்த்தசாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். எஸ், எனக்கு தெரிய வேண்டியது அர்த்தசாஸ்திரத்தில் மதுரையை பற்றி எந்த விஷயத்தை நம்மளோட சாணக்கியர் குறிப்பிட்டிருக்காருங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானை கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு மதுரை பண்டை காலத்தில் சிறப்புட்டு திகழ்ந்தது. இந்த மோட் ஆஃப் அரவுண்ட் த டவுன் த டனல்ஸ் had been constructed in a such a way that elephant could comfortably enter. அந்த சுரங்கப்பாதை வழியாக யார் போகலாம்? யானைகள் போகிற அளவுக்கு வழி இருந்திருக்கு. ஓகே, தூங்கா நகரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நாலங்காடி, அல்லங்காடி என 2 வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி. அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி. ஓகேவா? எஸ், நாலங்காடி டே மார்க்கெட், அல்லங்காடி ஈவினிங் மார்க்கெட். மதுரை இஸ் நோன் அஸ் தூங்கா நகரம். த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். ஓகே, பெண்கள் எந்தவித பயமுமின்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவுக்கு பாதுகாப்பாக எது இருந்திருக்கு? மதுரை இருந்திருக்கு. ஆமாவா? காந்தியோட விஷயம் அதுதானே. இரவு நேரத்தில் பெண்கள் முழு நகையோட சாலைகள் வளம் வரணுங்கிறத காந்தியோட விஷன். அதே மாதிரி நம்ம மதுரை, ஏன்ஷியன் மதுரை இருந்திருக்கு. அடுத்த முக்கியமான இடம் காஞ்சிபுரம். கல்வி கற்பதற்கான இடத்திற்கான பள்ளின்னு சொல்கிறாங்க. அந்த இப்பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலாக அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சமணர்களுடைய கல்விக்கூடம் பேரும் பள்ளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம பள்ளி சந்தம் லேண்ட்லாம் பார்ப்போம். த லேண்ட் கிஃப்டட் டு ஜெயின் மாங்ஸ் இஸ் நோன் அஸ் பள்ளி சந்தம். அப்போ சமணர்கள் கல்வி கற்கிற இடம் அவங்களுடைய சமண கூடம்னு சொல்லுவாங்க, பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளி முதல் முறையாக நிறுவப்பட்ட இடம் எங்கே தான்? காஞ்சி. அதனால தான் காஞ்சி மண்டலம் என்ன சொல்கிறோம்? தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து நம்ம சொல்கிறோமா? எஸ், அதான் சொல்கிறோம். சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பின்பற்றினர். ஓகேவா? சமணர்கள் வந்தாங்கன்னா பள்ளி, ஓகேவா, புத்தர்கள் வந்தாருங்கன்னா விகாரை. ஓகே, விகாரம் ஆர் விகாரை. அதனால பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. அவங்களுடைய கல்வி கற்கும் இடத்தை பற்றி ஆல்ரெடி மேத்ஸ் ஃபாலோவிங்கில் கொஸ்டின் வந்திருக்கு. அதனால அந்த ஆஸ்பெக்ட்லேயே படிங்க. ஓகேவா? எஸ், அப்போது சமணர்களோட கல்வி கற்கிற இடம் பள்ளி, நம்மளோட புத்தர்களோட கல்வி கற்கிற இடம் நம்மளுடைய விகாரை. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தார். நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? எஸ், என்னன்னா நம்மளோட யுவான் சுவாங்
யுவான் சுவாங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருடைய கோர்ட்டுக்கு அரசவைக்கு வந்திருப்பார். முதல்ல பார்த்தீங்கன்னா ஹர்ஷர், இவங்க 3 பேருமே சமகாலத்தவங்க. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹர்ஷர், இரண்டாம் புலிகேசின் 2, சரியா. தேர்டு யார் பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்ம 1, முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன், சரியா. இந்த 3 பேரோட அவைக்கு வந்திருப்பார் யுவான் சுவாங், ஓகேவா. எஸ். நகரங்களில் சிறந்தது காஞ்சி, இந்த கோர்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்கு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி சொன்னது யாரு? காளிதாசர், ஓகேவா. எஸ். கல்வியில் கரையில்லாத காஞ்சி சொன்னது நாயன்மார்கள் முதல்வரான திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் காஞ்சி மையமாக வச்சு தான் இருந்திருப்பார். ஆமாவா. மகேந்திரவர்மா ஒன்றை வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றினது யார் தான்? நம்மளுடைய திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படி சொல்லியிருக்கார். நம்மளோட காளிதாசர் என்ன சொல்லியிருப்பார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொல்லியிருப்பார், ஓகேவா. புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 புத்த புனித நகரங்களில் காஞ்சியும் ஒன்றுன்னு சொன்னது யாரு? நம்மளுடைய யுவான் சுவாங் சொல்லியிருப்பார், ஓகேவா. தொண்டை நாட்டில் பழமையான நகரம் காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள். இச்செய்தின் மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பை அறியலாம். ஓகே. யுவான் சுவாங் remarked that Kanji can be counted as one among the 7 sacred places like Buddha and Sanchi. Kanji is the oldest town in Tondai Nadu. Scholars like Dharmabalar, Jodhibalar, Sumadi, Bodhi Dharmar எங்க இருக்காங்க? காஞ்சி நகர்ல இருந்திருக்காங்க, ஓகேவா. எஸ். காஞ்சி கோயில்கள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கைலாசநாதர் கோயில் புகழ்பெற்றது. ஆமாவா. கைலாசநாதர் கோயில் யார் கட்டினது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. எஸ். ஓகேவா. இந்த பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோயிலை கட்டினார் நம்ம பார்க்குறோம். பல்லவ காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்களும் கட்டப்பட்டிருந்த பௌத்த துறவியான மணிமேகலை தன்னோட லாஸ்ட் டைமில் எங்கே தான் இருந்திருக்காங்க? நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் தான் இருந்திருக்காங்க, ஓகேவா. யார்? மணிமேகலை. இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்று. த புத்திஸ்ட் மாங்க் மணிமேகலை ஸ்பெண்ட் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹர் லைஃப் அட் காஞ்சி ஸ்பீக்ஸ் ஹைலி ஆஃப் த டவுன், ஓகே. வேளாண்மைக்கு சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மை இடம் உண்டு. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களோடு இணைக்கப்பட்டன. அதனால் காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம் சொல்கிறோம். லேக்ஸ் ஆஃப் சிட்டிஸ், ஓகே. டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆர் லேக்ஸ் ஆஃப் சிட்டிஸ் சொல்கிறோம். சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை, காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனையை அறிந்து கொள்ளலாம். பூம்புகார், காஞ்சிபுரம், மதுரை ஆகிய 3 நகரங்கள் மட்டுமல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர்னா எந்த இடம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தகடூர் எந்த இடம்? தகடூரை ஆட்சி செஞ்ச மன்னன் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, ஓகே. முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகளை கண்டறிய முடியும். இத்துடன் இது ஜஸ்ட் ஓகே. அடுத்து பூம்புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம், ஓகேவா. எஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கியங்களில் ரொம்ப முக்கியமான பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சங்க இலக்கியம்னா என்ன, நீதி இலக்கியம்னா என்ன, காப்பிய இலக்கியம்னா என்ன, பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணுவோம், ஓகேவா. எஸ். அதில் முதல்ல பார்க்க போகிறது சங்கம், ஓகே. இதில் வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பின்னாடி போடுவோம், அதிலே தெரியும் இது எந்த அளவுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒன்றுன்ட்டு. சங்கமில் பார்த்தீங்கன்னா முதற் சங்கம் 4400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சுன்னு சொன்னேன்? தென்மதுரை, ஓகேவா. ஆதரித்த மன்னர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை, ஓகேவா. மொத்தம் 89 பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அதில் முதல் மன்னன் யார்? காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. மொத்தம் பாடிய அரசர்கள் 7 பேர் பாடியிருக்காங்க. புலவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 549 பேர், ஓகே. பாடிய புலவர்கள் எண்ணிக்கை மொத்தம் 549 பேர். பாடிய புலவர்கள் 4449, ஓகேவா. அப்புறம் இயற்றிய நூல்கள் அகத்தியம், பெரும் பரிபாடல், முதுநாரை, கலரியா விரை, ஓகேவா. இல்லை அகத்தியம் பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் நமக்கு தெரியும். முதுநாரை பார்த்தீங்கன்னா இசை நூல், ஓகே. இசை இலக்கண நூல் சொல்லுவாங்க. முதுநாரை, முதுகுருகுலாம் இசை இலக்கண நூல். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இசை மியூசிக்கல் கிராமட்டிக்கல் லிட்ரேச்சர், இசை இலக்கண நூல். ஆப்ஷனில் வரும்போது நெக்லெக்ட் பண்ணது யூஸ் ஆகும், அதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. எஸ். அடுத்து பாருங்க இடைச்சங்கம் 3700 ஆண்டுகளுக்கு முன் எங்கே நடந்து சொன்னேன்? கபாடபுரம்.
வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை இந்த ரெண்டு முக்கியமான அரசர்கள் பேர் பார்த்து வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தது காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன், இரண்டாவது பார்க்கறது வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. மொத்தம் எத்தனை பாடி அரசர்கள்? 5 பேர் பாடியிருக்காங்க. புலவர்கள் எண்ணிக்கை 59. ஆனால் பாடிய புலவர்கள் எத்தனை? 3700. இடைச்சங்க காலத்தில் அரங்கேற்றப்பட்ட முக்கியமான நூல் தான் இது தொல்காப்பியம். நான் சொன்னேன்னா தொல்காப்பியம். முதுநாரை வந்து முதல் சங்கம், முது குறுகு, குறுகுமே இசை இலக்கண நூல். ஓகே, முது குறுகு இரண்டாம் கடைச்சங்க காலத்தில் ஏற்பட்டப்பட்டது, இடைச்சங்க காலத்தில். மாபுராணம், பூத புராணம், வெண்டாளி, அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க பேர். 2 முக்கியமான நூல் தொல்காப்பியம், முதுகுருகு. ஓகேவா? எஸ், அதில் நம்ம தொல்காப்பியம் மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு முழுமையாக. கடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா கடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா மதுரை 1850 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெழுவழுதி. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க. 3 பேர் பாடியிருக்காங்க அரசர்கள், 49 புலவர்கள். நம்ம முன்னாடி பார்த்தோமா? இப்போ புலவர்கள் எண்ணிக்கை எத்தனை பார்த்தோம்? 49. பட் பாடிய புலவர்கள் 449. ஓகேவா? நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, ஜென்ரலா 8 தொகை 10 பாட்டு. ஓகே, எல்லா நூல்களுமே கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். ஓகேவா? கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் எது? எல்லாமே மொத்தம் 18 நூல்கள், அதாவது 18 மேல்கணக்கு நூல்கள் சொல்லுவோம். ஓகேவா? இந்த பிடிஎஃப் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 4ஆம் தமிழ் சங்கம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம 3 தமிழ் சங்கம் மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆமாவா? 4ஆம் தமிழ் சங்கம்னு நடந்திருக்கு. மதுரை தமிழ் சங்கம் 1901ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இது 4ஆம் தமிழ் சங்கம் சொல்கிறோம். யார் தோற்றுவிச்சா அப்படின்னு பார்த்தா பாண்டித்துரை தேவர், பாண்டித்துரையார் அவர்கள் தோற்றுவிச்சது மதுரை தமிழ் சங்கம். பாண்டித்துரை ரொம்ப முக்கியமான பர்சன். அவர் எந்த அளவுக்கு முக்கியமான பர்சன்னா, வஉசி அவருடைய சுதேசி நீராவி கப்பலை தொடங்கும் போது, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தொடங்கும் போதும் சரி, நம்மளுடைய மதுரை 4ஆம் தமிழ் சங்கம் தொடங்குறதுக்கு முக்கியமான நபர் யார்? நம்மளுடைய பாண்டித்துரையார் அவர்கள். ஓகேவா? எஸ், 1902 முதல் செந்தமிழ் எனும் மாத இதழில் வெளியிட்டு வருகிறது. பாண்டித்துரை அவர்களால் இதை தோற்றுவித்தார். 4ஆம் தமிழ் சங்கம் என போற்றப்படுகிறது. ஓகேவா? எஸ், அடுத்து நம்மளோட சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 8 தொகை நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லப்படுறோம். ஓகே, நல் அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்பட்ட நூல் எது? நற்றிணை. ஓகே, நல்லுங்கிற அடைமொழியால் அழைக்கப்பட்ட நூல் நற்றிணை சொல்லுவாங்க. நற்றிணை நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க. குறுந்தொகைன்னா எது? நல்ல குறுந்தொகை. நல்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுமாரி ஒத்த 18 அதுக்கான அடைமொழிகளை தமிழில் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒத்த 18 அதுமாதிரி ஓங்கு பரிபாடல். ஓகே, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களி. ஓகேவா? கலித்தொகை என்ன பண்றாங்க? நிறைய படிச்சவங்க மேற்கோள் காட்டுறாங்கன்னு சொல்றாங்க. கற்றறிந்தார் ஏத்தும் களி. இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்கறதுங்க. கற்றறிந்தால் ஏத்தும் களி. சரியா? இப்படி சொல்லப்படுது. ஓகே, அகநானூறு, புறநானூறு. ஓகே, அகநானூரில் பெரும்பாலும் காதல் சார்ந்த, குடும்ப வாழ்க்கை சார்ந்த இலக்கிய சான்றுகள் வந்து அகநானூரில் இருக்கும். ஓகேவா? எஸ், நம்ம பார்த்தோம். பரிபாடலுடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னு நான் சொன்னேன்? கரிகால வளவன். பரிபாலுடைய பாட்டு தலைவன் கரிகால வளவன். இது சோழர்களை பற்றி பேசும். 18 நம்ம சேர மன்னர்களை பற்றி பேசும். ஓகேவா? 18 மொத்தம் 100 பாடல்கள். 10 சொல்லிட்டு 10 உண்டு. 10 × 10 100. ஓகே, 100 பாடல்கள். அதில் முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. நம்ம மொத்தம் 80 தான் கிடச்சிருக்கு. ஓகே, 80 பாடல்கள் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஓகே, 8 கிடச்சிருக்கு, 80 பாடல்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுக்கடாம். ஓகேவா? இதில் பாருங்க ஆற்றுப்படைன்னு கொடுத்துருக்கா. ஆற்றுப்படைனா என்னன்னா, புலவர்கள் என்ன பண்றது? வாழ்த்தி, நம்மளோட அரசர்களை வாழ்த்தி சொல்ற நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள் சொல்லுவோம். முதல்ல 10 பாட்டில் மொத்தம் 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. ஓகேவா? பட் ஆனால் நம்ம 4 தானே கொடுத்துருக்கு. 5வது ஆற்றுப்படை எதுன்னு கேட்டோம்னா மலைக்கடுப்படாம். ஓகே, மலைப்படுக்கடாமுக்கு இன்னொரு பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மொத்தம் 5 ஆற்றுப்படை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. இது மலைப்படுகடாம், ஆல்சோ நோன் அஸ் கூத்தராற்றுப்படை அப்படி சொல்லுவாங்க. மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேர் என்ன? கூத்தராற்றுப்படை. நம்ம தமிழ் கிளாஸ் மாதிரி போயிடக்கூடாது, அதனால தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. ஓகேவா? எஸ், அதே மாதிரி இங்கே ஒரு சில நூல்களுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. முல்லைப்பாட்டுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி நெடுநல்வாடைக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், குறிஞ்சிப்பாட்டு எழுதுறது கபிலர். ஆமாவா? எத்தனை வகையான பூக்களை பற்றி குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் சொல்லியிருப்பார், அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும். கபிலர் தன்னுடைய குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகையான பூக்களை பற்றி குறிப்பிட்டிருக்காருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், நம்மளுடைய 10 பாட்டில் ஒரே புலவர் 2 நூலை எழுதியிருப்பார். யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரே புலவர் 2 நூலை எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு புலவர். ஓகேவா? எஸ்,
எல்லாமே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக கமெண்ட் பண்ணணும், அது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும். ஓகேவா? நான் மினிமம் 100 கமெண்ட்ஸ் மேலே நான் எதிர்பார்க்குறேன் நம்மளோட இந்த கிளாஸில். அடுத்து 17 மேல்கணக்கு நூல்கள் நம்ம இதை பார்த்தோம். 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள். 8 தொகை நூல்கள் பாருங்கள், பெரும்பாலும் அகப்பொருள் பற்றியவை. 8 தொகை நூல்கள் பெரும்பாலும் அகப்பொருள் பற்றியவை, புறப்பொருள் பற்றியவை, அகமும் புறமும் சொல்லிட்டு இருக்கும். அகப்பொருளில் மொத்தம் 5 நூல்கள் இருக்கும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இந்த 4மே அகப்பொருள், அதாவது உள்ளம் சார்ந்து, லவ், ஃபேமிலி சார்ந்து பார்க்கறது. புறப்பொருள்னா வீரம் அந்த மாதிரி, ஓகே, கொடை அந்த மாதிரி விஷயம் பார்க்கறது புறப்பொருள். புறநானூறு 18 சேர சோழ மன்னர்களுடைய முக்கியமான வீரத்தை பற்றியும் கொடையை பற்றி பேசுறது. அகமும் புறமும் சேர்ந்தது இது பரிபாடல். இது ஆனால் பரிபாடல் வந்து அகமா புறமா தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் அகமும் புறம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். 10 பாட்டு நூல்களில் அகப்பொருள், புறப்பொருள், அகம் புறப்பொருள். ஓகேவா? ஆனால் 10 பாட்டு என்ன வராது? அகப்பொருள் வராது. ஓகே, அது சரி, இது கீழ்கணக்கில் தான் வராது. அங்கே அகப்பொருள் வரும். அகப்பொருளில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. புறப்பொருளில் அந்த ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே புறப்பொருளில் வரும். அகமா புறமா தெரியாத நூல் இது நெடுநல்வாடை. ஓகே, எஸ். மொத்தம் 18 நூல்கள். அடுத்து பாருங்கள், நூல்களில் ஒரு சில நூல்கள் அதை தொகுத்தது யார், தொகுப்பிச்சது யாருங்கிறது. இதை வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை போட்டுருவாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை கட்டாயமாக என்ன பண்ணணும், தமிழ் கொஸ்டின்ஸை எல்லாருமே போடணும். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய எய்ம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கவர் பண்ணிடுவாங்க. பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஜஸ்ட் 2 இந்த ஃபைலு, இந்த பிடிஎஃப், இந்த ஸ்லைடு, இது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நற்றிணை முன்னாடி பார்த்த மாதிரி அகநூல். இந்த ஆசிரியர்கள்லாம் தேவையில்லை. ஓகே, எல்லை பார்த்துக்கோங்க. எத்தனை எல்லை? 9. மிக கம்மியான இது 9, மிக அதிகபட்சம் 12 லைன். ஓகேவா? தொகுத்தவர் கிடையாது, தொகுப்பித்தவர். தொகுத்தவர்னா யாருன்னா கம்பைல் பண்ணது. நூல்களை அங்கங்கே எழுதின புலவர்களாக வாங்கி கம்பைல் பண்ணது யார்? அந்த கம்பைல் பண்ண ஹெல்ப் பண்ணது யார்? கம்பைல் பண்ண பேர் தொகுத்தவர் சொல்லுவாங்க. கம்பைல் பண்ண ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணது யார்? பெரும்பாலும் மன்னர்களாக தான் இருப்பாங்க. அதை தான் நற்றினை தொகுத்தது யார்? பாண்டியன், மாறன் வழுதி. ஓகேவா? கடல் வாழ்த்து யார் பாடினார்? ஏன்னா எந்த நூலுக்குமே கடல் வாழ்த்து ஏன்னா தொகுக்கும் போது அந்த புலவர்கள் எழுந்து வாங்கினதை கடன் வாங்கி தொகுத்திருப்பாங்க. அதுக்கு கடல் வாழ்த்து ஒருத்தர் பாடியிருப்பார். முதல்ல இருக்கிறது நம்ம பிரியம்பல், கான்ஸ்டியூஷனில் பிரியம்பல் மாதிரி நம்ம பாரதம் பாடிய பெருந்தேவனார் இருப்பார். ஓகே, தெய்வம் வந்து திருமாலை பற்றி பாடுறது நற்றிணை. ஓகேவா? எஸ். அப்போது நற்றினை எந்த கடவுளை பற்றி பார்க்குது? திருமால். குறுந்தொகை பாருங்கள், ஆசிரியர்கள் தேவையில்லை, எல்லை மட்டும் பார்த்துக்கோங்க. 4லேருந்து 8 குறுந்தொகை. தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. தொகுப்பித்தவர் தெரியாது. ஓகே, தெரியாதுங்கிறப்ப சந்தோஷம், பேர் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் யார்? நம்மளுடைய முருகன். குறுந்தொகையோட கடவுள் யார்? முருகன். அடுத்து ஐங்குறுநூறு 3லேருந்து 6. ஓகே, ஐங்குறுநூற்றில் நம்மளோட 8 தொகையில் குறைந்த அடிகளுடைய நூல் இது ஐங்குறுநூறு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3லேருந்து 6 லைன் தான். கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் மாந்தரஞ்சேரல் இருமுறை. பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறுநூறுடைய கடவுள் யார்? சிவன். ஓகே, 10 எல்லை தெரியாது, எல்லை கிடையாது, தொகுத்தவர் கிடையாது, தொகுப்பித்தவர் கிடையாது, கடவுள் வாழ்த்து கிடையாது, தெய்வம் யாருன்னு தெரியாது. பரிபாடல் பற்றி ரொம்ப பெரிய பாடலாக இருக்கும். ஓகேவா? 25லேருந்து 400 லைன் வரைக்கும் இருக்கும். தொகுத்தவர் தெரியாது, தொகுப்பித்தவர் தெரியாது, கடவுள் வாழ்த்து கிடையாது, தெய்வம் கிடையாது. கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார், தொகுப்பித்தவர் தெரியாது, கடவுள் வாழ்த்து பாடியது நல்லந்துவனார். கடவுள் வந்து கலித்தொகைக்கு என்ன? சிவன். ஓகேவா? அகநானூறு இதில் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 31 லைன் வரைக்கும் வந்திருக்கும். ஓகேவா? உருத்திர சன்மர், உக்கிர பெருவழுதி, பாரதி பாடிய பெருந்தேவனார், சிவனை பற்றி பாடுறது. புறநானூறு புறப்பாடல் தொகுத்தவர் தொகுப்பித்தவரெல்லாம் தெரியாது, ஆனால் கடவுள் வாழ்த்து பாடியது யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வந்து சிவன். ஓகேவா? எஸ். அடுத்து ஆற்றுப்படை நூல்களில் 10 பாட்டில் நான் சொன்ன மாதிரி திருமுருகாற்றுப்படை, நக்கீரர். திருமுருகாற்றுப்படை முருகன் இருக்குது. ஓகேவா? முருகனை பற்றி புகழ்ந்து பேசுகிற நூல் முருகர் பற்றி தான். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? புலவர் ஆற்றுப்படை. ஓகேவா? எஸ். ஆல்ரெடி எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, பட் இங்கே இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் என்னது? புலவர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கம்மியார் எழுதியிருப்பாரு. கரிகால பெருவளத்தான். நம்ம 10 பாட்டில் நூலில் 2 நூல்களுக்கு கரிகாலன் வந்து பாட்டோட தலைவனாக இருப்பார். ஒரு நூல் நம்மளுடைய பட்டினப்பாலை, இன்னொரு நூல் நம்மளுடைய பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை எழுதினது யார்? முடத்தாம கண்ணியார். அடுத்து சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தினார் நல்லிய கோடான்கிற மன்னனை பற்றி பாடுறது. ஓகேவா? பெரும்பான் ஆற்றுப்படை கடலூர் உருத்திரங்கண்ணனார் தொண்டைமான் இளந்திரையன் அவர்களை பற்றி பாடுறது. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? பானாற்றுப்படை. ஓகேவா? பானாற்றுப்படை சொல்லப்பட்ட நூல் அது பெரும்பானாற்றுப்படை. முல்லைப்பாட்டு நப்பூதனார். முல்லை பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை பூ. நெஞ்சாற்றுப்படைன்னு இன்னொரு பேர் இருக்குது. முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? நெஞ்சாற்றுப்படை. ஓகேவா? எஸ். மதுரை காஞ்சியோட லைன்ஸ் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 782. மதுரை காஞ்சியோட பாடல் அளவு எவ்வளோ? 782. இந்த 782 லைனில் மதுரையை பற்றி பேசுகிற லைன்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மதுரையை பற்றி மட்டுமே பேசுகிற லைன்கள் எத்தனை?
ஓகேவா? மதுரை காஞ்சியில் மதுரையை பற்றி பேசுறது, மதுரையில் இருக்க நிலையாமை பற்றி பேசுறது தான் மதுரை காஞ்சி. காஞ்சினா என்ன? நிலையாமை, இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே, நிலையாமை. அப்போ எழுதுறது மாங்குடி மருதனார். யார் பாட்டுடைய தலைவன்? மதுரை காஞ்சியோடது பாண்டி நெடுஞ்செழியன். நெடுநல்வாடை அகமாபுரமா தெரியாது. எழுதுனது யாரு? நக்கீரர். நம்ம முன்னாடி சொன்னா நம்மளுடைய 10 பாட்டில் ஒரே புலவர் 2 நூல்கள் எழுதியிருப்பார். ஒன்று திருமுருகாற்றுப்படை எழுதுனது யாரு? நக்கீரர். 2வது நெடுநல்வாடை எழுதுனது யாரு? நக்கீரர். ஓகேவா? எஸ். குறிஞ்சிப்பாட்டு நான் சொன்ன மாதிரி கபிலர் எழுதியிருப்பார். கபிலருக்கு இந்த வேறு பெயர் என்ன? அந்த குறிஞ்சிப்பாட்டுக்கு பெருங்குறிஞ்சி. ஓகேவா? உங்களை கமெண்ட் பண்ண சொன்னது குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் எத்தனை வகையான பூக்களை பற்றி பேசியிருப்பார். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதோடைய பாட்டுடைய தலைவன் கரிகாலன். ஓகே, வஞ்சி நெடும் பாட்டுன்னு இன்னொரு பேருக்கு. இட்ஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ வஞ்சி நெடும் பாட்டுன்னு சொல்லிட்டு எந்த நூலுக்கு இயற்பெயர்? பட்டினப்பாலையோட இயற்பெயர். ஓகேவா? மலைப்படுகடாம் பெருங்குன்று பெருங்கவுசிங்கனார். நன்னன் சேய் நன்னன். ஓகேவா? நன்னன்கிறது இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? கூத்தராற்றுப்படை. நம்மளோட முன்னாடியே பார்த்தோம், ஆற்றுப்படை நூல்களில் மொத்தம் 10 நூல்கள் உண்டு. ஓகேவா? இப்போ நம்மளுடைய திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, லாஸ்ட்டாக இது கூத்தராற்றுப்படை. ஓகேவா? எஸ். அடுத்து மொத்தம் ஆற்றுப்படை நூல்கள் 5. 10 பாட்டில் சிறிய நூல் எது? முல்லைப்பாட்டு. மொத்தம் 103 அடிகள். 10 பாட்டில் பெரிய நூல் மதுரை காஞ்சி 782. ஆற்றுப்படை நூல்களில் பெரியது மலைப்படுகடாம். ஆற்றுப்படை நூல்களில் சிறியது எது? பொருணர் ஆற்றுப்படை. காலத்தால் பிந்திய நூல் எது? திருமுருகாற்றுப்படை. அரண்மனை அமைப்பை பற்றி கூற நூல் எது? நெடுநல்வாடை. பாசறை அமைப்பு, அதாவது போர்க்காலத்தில் போர் இடங்களில் பாசறை அமைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்றது முல்லைப்பாட்டு. ஓகேவா? எஸ். 14 கீழ்கணக்கு நூல்கள். நம்ம 14 மேல்கணக்கு நூல்களை பெரும்பாலும் அகநூல்களாகவும் புறநூல்களாகவும் இருக்கிற நிலையில் நம்மளுடைய 14 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலான நூல்கள் என்னது? அறநூல்கள். அறநூல்கள் மொத்தம் எத்தனை? 11. இது கூட கொஸ்டின் கேட்கலாம். மொத்தம் அறநூல்கள் எத்தனை கேட்டால் எத்தனை? 11. புறநூல் 1, அகநூல் 6. ஓகேவா? இதில் நம்ம பார்க்குற திருக்குறள் என்ன நூல்? எங்கே இருக்குது திருக்குறள்? ஐயோ, நாலடியார், நான்மணி கடிகை, இன்னான் 40, இனியவை 40, முப்பால் கொடுத்துருக்கா. முப்பால் தான் திருக்குறள். ஓகே, திருக்குறள் இஸ் அறநூல். திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, திருவஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, களவழி 40 இட்ஸ் புறநூல். அகநூலில் பார்த்தீங்கன்னா கார் 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை. ஓகேவா? எஸ். கைநிலை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அற்றை திங்கள் வெண்ணிலவில் சொல்லிட்டு நம்மளுடைய அங்கவை சங்கவை பாடலில் பற்றி கையறு நிலைன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ். அப்புறம் நான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் அதோட அகமா புறமா அறமா, அதோடைய ஆசிரியர் பேர் என்ன, அவரோட காலம் என்ன, சமயம் என்னன்னு கொடுத்துருக்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே. நாலடியார் சமணம், நான்மணிக்கடிகை வைணவம், விளம்பி நாகனார் எழுதுனது. இன்னான் 40 கபிலருமே 2 நூல் எழுதியிருப்பார். ஓகேவா? குறிஞ்சிப்பாட்டு எழுதுனது யார்? கபிலர். இங்கே வந்து இன்னான் 40 எழுதியிருப்பார். சைவம் இனியவை 40 பூதஞ்செய்தனார் சைவம், கார் 40 கண்ணங்குத்தனார் 5ஆம் நூற்றாண்டு, களவழி 40 பொய்கையார், ஐந்தினை 50 மாறன் பொறையினார், ஐந்தினை 70 மூவாதியார், திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். ஓகேவா? எஸ். அதுமாரி இந்த 18 நூல்களை ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கைநிலை விட்டோ தமிழில் ஜெனரல் தமிழில் ரிப்பீட்டட் கொஸ்டின். கைநிலை எழுதுனது யார்? புல்லாங்காடனார். ஓகேவா? அதே மாதிரி கனிமேதாவியார் 2 நூல் எழுதியிருப்பார். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏலாதி, இன்னொரு நூல் என்ன எழுதியிருப்பார்? திணைமாலை 150 எழுதுனது யார் தான்? நம்மளுடைய கனிமேதாவியார் தான் எழுதியிருப்பார். ஓகே. கணித மேதாவியார் கிடையாது, கனிமேதாவியார். அடுத்து ஐம்பெருங்காப்பியங்களில் 5 பெரும் காப்பியங்கள் நம்மளுக்கு தெரியும். ஓகே. 5 மேஜர் எபிக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று சிலப்பதிகாரம் என்ன சமயம் பார்த்துருப்போம்? இளங்கோவடிகள் இஸ் ஜெயின் மாங்க் தானே. அப்போ சமண சமயம். அப்போ சமண சமயத்தில் என்ன பாவகை என்ன பாவகைனா என்ன மாதிரியான விஷயங்கள் எழுதியிருப்பாங்க? இலக்கண பாவகைன்னு சொல்லிட்டு நிலைமண்டில ஆசிரிய ப்ளஸ் கொச்சக கலிப்பா. ஆசிரியர் இளங்கோவடிகள். நான் சொன்ன மாதிரி 3 காண்டம் 30 காதை 5001 அடிகள். ஓகேவா? எஸ். அதில் 3 காண்டமில் புகார் காண்டம் எத்தனை காதைகள் இருக்குன்னு நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. மணிமேகலை பௌத்த மதம். ஆமாம், மணிமேகலை வந்து ஜெயின் மாங்க், புத்திஸ்ட் மாங்க்கு. அப்போ அவங்கள பற்றின பேசுகிறது மணிமேகலை இஸ் அ டாட்டர் ஆஃப் கோவலன், அதுக்கப்புறம் மாதவி, அவங்களுடைய மகள் தான் மணிமேகலை. நிலைமண்டில ஆசிரியப்பா. இளங்கோவடிகள் இங்கே சீத்தலை சாத்தனார் எழுதியிருப்பார். 30 காதை 4755 வரிகள். ஓகே. முதல் மதம் சார்ந்த நூல் எது? மணிமேகலை. ஓகேவா? சிலப்பதிகாரம் மதம் சார்ந்த நூலான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் மணிமேகலை பௌத்த மதத்தை மட்டுமே தூக்கி பேசுகிற ஒரு முக்கியமான நூலாக எது இருக்குது? மணிமேகலை இருந்திருக்கு. சீவக சிந்தாமணி சமணம்,
சமண மதத்தை சார்ந்தது. யார் எழுதுனது? திருத்தக்க தேவர் எழுதுனது. ஓகே, விருத்தப்பா முதல் விருத்தப்பாக்கால் எழுதப்பட்ட முதல் நூல் எது? சீவக சிந்தாமணி. 13 இளம்பகம், 3145 பாடல்கள். வளையாபதி சமண மதம், விருத்தபால எழுதப்பட்டது, 72 பாக்கள் கிடைத்துள்ளன. குண்டலகேசி நாதகுத்தனார். ஓகேவா? எஸ், குண்டலகேசி பௌத்தம். அப்போது நம்மளுடைய 50 காப்பியங்களில் 2 பௌத்த நூல்களும் 3 சமண நூல்களும் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த 5 காப்பியங்கள் இது பெரிய அளவுக்கு முக்கியம் இல்லை, பட் நூல்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எது வந்து 50 காப்பியங்களில் பொருந்தாதது, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ மேஜர் 5 எபிக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது நமக்கு தெரியணும். ஓகே, நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி, இதில் பெரும்பாலானவங்களுக்கு எழுதுனவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? யசோதர காவியர் மட்டும் யார்? வெண்ணாவலூர் உடையர் வேல் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, சூளாமணிக்கு தோலாமொழி தேவர். ஓகே, சமண இலக்கியங்கள், சமய இலக்கியங்கள், சைவம் வந்து சிவனை முழுமுதற் கடவுளாக வச்சு பாடுற நூல் வந்து நம்மளுடைய சைவ சமய இலக்கியங்கள் சொல்கிறோம். வைணவம் வந்து விஷ்ணுவையோ திருமாலை 10 அவதாரங்களை வச்சு பேசுறது வைணவ இலக்கியம். சாக்தம்ங்கிறது சக்தியை, அதாவது சக்தியை வச்சு வழிகிறது சாக்தம். கௌமாரம், இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கௌமாரம்ங்கிறது யாரை முதற் கடவுளா? முருகனை முழு முதற் கடவுளாக வச்சு வணங்குற நூல் வந்து என்ன சொல்கிறோம்? கௌமாரம். சௌரம் பார்த்தீங்கன்னா சூரியனை முழு முதற் கடவுளாக வச்சு வணங்குற பிரிவு வந்து சௌரம். கணபத்தியம் வந்து விநாயகர், நம்ம கணபதினு சொல்கிறோமா. ஸ்மார்த்தம் வந்து சிவன், சக்தி, விஷ்ணு, கணேசர், சூரியன், முழுகனை மற்ற எல்லாமே வச்சுருக்கிறது ஸ்மார்த்தம். ஓகே, எஸ், இதில் நம்மளுக்கு முக்கியமானது சாக்தம், கௌமாரம், அது பார்த்து வச்சுக்கோ. சௌரம் பார்த்துக்காங்க. ஓகே, அடுத்து சைவ நூல்கள் முக்கியமாக 12 திருமுறைகள் தான் சொல்கிறோம். சைவ நூல்கள் சொல்கிறோம். முதல் 3 தேவாரம். யார் தேவாரம்? சம்பந்தர் தேவாரம் சொல்லுவாங்க. ஓகேவா? 4, 5, 6 நம்மளுடைய அப்பர் தேவாரம் சொல்லுவோம். ஓகே, திருநாவுக்கரசர் எழுதுனது. அதுமாரி பார்த்தீங்கன்னா 7ஆம் திருமுறை என்னது? தேவாரம், சுந்தர தேவாரம் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ முதல் 7மே தேவாரம் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 8ஆம் திருமுறை திருவாசகம், திருக்கோவையார் யார் எழுதுனது? மாணிக்க வாசகர் எழுதுனது. ஓகே, எஸ், நம்மளுடைய திருவாசகம், திருக்கோவை, திருவெம்பாவை வந்து யார் எழுதுனது தான்? நம்மளுடைய மாணிக்கவாசகர் எழுதுனது தான். பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லிட்டு சிவன் கேட்டுக்கிட்டதுக்காக அவர் பாடின நூலில் திருக்கோவையார் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ திருவெம்பாவை யாரோடது தான்? நம்மளுடைய மாணிக்கவாசகர். இந்த திருவெம்பாவை தான் தாய்லாந்து நாட்டோடைய மன்னர் முடிச்சூட்டு விழாவில் பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. திருப்பாவையும் திருவெம்பாவையும் அவங்க மொழியில் தாய் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ், ஆனால் திருவெம்பாவை எதுக்கு வராது? திருமுறையில் வராது. திருவாசகம், திருக்கோவையார் மட்டும்தான், மாணிக்கவாசகர் எழுதின நூல்கள் மட்டும்தான் நம்மளுடைய 8ஆம் திருமுறையாக இருக்குது. 9ஆம் திருமுறை திருவிசை பல்லாண்டு, திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர். ஓகேவா? அவர் உட்பட 9 பேர் எழுதியிருப்பாங்க. 9ஆம் திருமுறை 9 பேர், திருவிசை பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமந்திரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல், திருமூலர் எழுதினது. 11ஆம் திருமுறை 40 நூல்களின் தொகுப்பு. யார் உட்பட? காரைக்கால் அம்மையார் உட்பட. ஓகேவா? அடுத்து 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் சொல்லப்பட்ட பெரிய புராணம், சேக்கிழார் எழுதுனது. ஓகேவா? எஸ், சேக்கிழார் எந்த மன்னனுடைய அவைக்கால புலவராக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், அடுத்து திருஞான சம்பந்தர். இதில் ஒரு சில முக்கியமான ஆளுமைகளை பற்றி கொடுத்துருக்கு. இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. ஓகேவா? பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளை ரொம்ப திருஞான சம்பந்தர்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சின்ன பையன். அப்போது சீர்காழியில் பிறந்திருப்பார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பாடியவை 16,000 பதிகள், கிடைத்தவை 384. மேற்கோள்கள், அவருடைய முக்கியமான தோடுடைய செவியன்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோம்? திருஞான சம்பந்தராக சொல்கிறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எஸ், இவரை திராவிட சிசுன்னு சொன்னது யார்? ஆதிசங்கரை சொல்லியிருப்பார். திராவிட சிசுன்னு சொன்னது யார்? ஆதிசங்கர். இட்ஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, திருநாவுக்கரசர், அவருடைய இயற்பெயர் என்னது? மருள்நிக்கியார். பிறந்த ஊர் திருவாமூர். திருநாவுக்கரசருடைய மற்றொரு பெயரான வாகீசர்ங்கிறது சமண மதத்தில் இருந்தப்போ அவருக்கு இருந்திருக்கும். வாகீசர்ங்கிறது வடமொழி பெயராகும். ஞான சம்பந்தனா சொல்லியிருப்பார், அப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஞான சம்பந்தரால் அப்பா என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருநாவுக்கரசர். அது நம்மளுடைய மரியாதைக்கு நிமித்தமாக மாறி அப்பர்னு மாறி இருக்கும். ஓகே, அப்பா அப்பர்னு மாறி இருக்கும். ஓகேவா? எஸ், இறைவனுக்கு ஆட்தொண்டு அடிமை செய்து உயர்ந்ததினால் ஆளுடைய அரசு அப்படின்னு சொல்லப்பட்டார். நம்ம திருஞான சம்பந்தம் என்ன பார்த்தோம்? ஆளுடைய பிள்ளைன்னு பார்த்தோம். நம்மளுடைய திருநாவுக்கரசர் ஆளுடைய அரசு. ஓகேவா? எஸ், தாண்டகம் பாடுவதில் வல்லதலால் அவருக்கு என்ன பேர்? தாண்டக வேந்தர்னு சொல்லுவோம். யாரை? திருநாவுக்கரசரை. அவர் எழுதிய நூல் திருக்குறு தாண்டகம். ஓகே, இந்த மாதிரி நூல்கள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. திருக்குறுந்தாண்டகம் எழுதுனது யார்? நம்மளுடைய அப்பர். ஓகே, திருநெடுந்தாண்டகம்லாம் எழுதியிருப்பார். அதாவது தாண்டக வேந்தர்னு சொல்கிறாங்க. பாடியவை 4990 பதிகங்கள். ஓகேவா? கிடைத்தவை 312 பதிகங்கள். மேற்கோள்கள் பாருங்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், என் கடன் பணி செய்து கிடப்பதை சொன்னது யார்? நம்மளுடைய திருநாவுக்கரசர். அடுத்து சுந்தரர் திருநாவலூரில் பிறந்திருப்பார். ஆரூரார் அல்லது நம்பியாரூரார்ங்கிறது அவரோட பெயர். இறைவனுக்கு தோழன் என்பதால் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார். தம்பிரான் தோழர் இறைவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கார். ஓகேவா? எஸ், அவரோட மேற்கோள்கள் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா, தம்மானை அறியாத சாதியாரம் உளரோ அப்படிங்கிறத சொல்லியிருப்பார்.
அடுத்து மாணிக்கவாசகர், திருவாசகம், திருக்கோவையார், இன்னொன்று அது திருவெம்பாவை. திருவெம்பாவை, அருள்வாசகர், மாணிக்கவாசகர் என்று அழைக்கப்படுகிறார். அழுது அடியடைந்த அன்பர். ஓகே, கடவுள்கிட்ட அழுது அடியடைந்திருப்பார். திருவாசகம் என்ற பெயரை இந்நூலின் சொல்லழக்கு ஓகே சொல்லப்படுது. நம்மளுடைய இறைவன் எடுத்து எழுதி மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல இறைவன் எழுதிய நூல் தான் என்னது? திருவாசகம் சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ், அதாவது பேர் திருவாசகம். மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல வாசிக்க வாசிக்க இறைவன் தன் கழிப்பட சிவபெருமான் எழுதின நூல் தான் என்னது? திருவாசகம். மாணிக்கவாசகர் அமைச்சராக இருந்தபோது தென்னவன் பிரம்மநாயர் என்ற பட்ட பெயருடன் திகழ்ந்தார். திருக்கோவையார் ஒரு அகநூலாகும். ஆரணம், ஏரணம், காமநூல், எழுத்து என்றெல்லாம் திருக்கோவை சொல்லப்படுகிறது. அந்தனர் ஆரணம் என்பர். ஓகே, வேதம். யோகியர் ஏரணம் என்பர், ஆமத்தின் காரணம். காமுகர் என்றால் காமகர், காமநூல் என்பர். ஒருத்தரது ஒரு மாதிரி சொல்கிறாங்க. திருக்கோவையாருக்கு பேராசிரியர் உரை எழுதியுள்ளார். திருவாசகத்திற்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் போன்றோர் உரை எழுதியுள்ளனர். மேற்கோள் வரிகள் அவர் பற்றினது. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, சிவபுராணத்தோட தொடக்கமாக இருக்குது. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு உருகார்னு சொல்லுவோம். ஓகே, 9ஆம் திருமுறை திருவிசைப்பா. மொத்த எத்தனை பேர் பாடணும்னு சொன்னேன்? 9 பேர். திருமாளிகை தேவர், கரூர் தேவர், சேந்தனர், பூந்துருத்தி, நம்பிகடா நம்பி, கண்டராதித்தர், வேணாண்டடிகள், திருவாலி அமுதனார், புருஷோத்தம நம்பி, சேதியார். 10ஆம் திருமுறை திருமந்திரம் தெரியும், திருமூலர் எழுதினது. திருமந்திரத்திற்கு ஆசிரியரிட்ட பெயர் என்னது? திருமந்திர மாலை. ஓகேவா? தமிழ் 3000 பாடல்களை கொண்டது, அதால் தமிழ் 3000 சொல்லப்படுது. ஓகேவா? 3000 பாடல்களை கொண்டதால் தமிழ் 3000. ஓகே, பட் ஆனால் இங்கே 3071 சொல்லியிருப்பாங்க. பட் 3000 பாடல்கள் கொண்டதால் தான் என்ன சொல்கிறோம்? தமிழ் 3000 சொல்கிறோம். சைவ சித்தாந்தம் என்ற தொடர் முதலில் இடம்பெற்ற நூல் எது? திருமந்திரம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம், உடம்பால் அழியின் உயிரார் அழிவர். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, எஸ். 11ஆம் திருமுறைக்கு பிரபந்த மாலை என்ற பெயரும் உண்டு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. எந்த திருமுறை பிரபந்த மாலை என அழைக்கப்படுகிறது? எந்த திருமுறை? 11ஆம் திருமுறை. இதனை பாடியவர் 12 பேர். இதில் மொத்தம் 40 நூல்கள் இருக்குது. ஓகேவா? எஸ். அது 12ஆம் திருமுறை. இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 12ஆம் திருமுறை எழுதுறது யாரு? நம்மளுடைய சேக்கிழார். சேக்கிழாரோட இயற்பெயர் அருண்மொழி தேவர். ஓகேவா? அருண்மொழி ஆல்ரெடி நம்ம ராஜராஜனோட இயற்பெயரும் என்னது? அருண்மொழி தான் சொல்லுவாங்க. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்னது? திருத்தொண்டர் புராணம். ஓகேவா? நம்ம திருத்தொண்டர் மாக்கதை என்னும் சொல்லப்படுது. சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை அதை அடியா வச்சு நம்பினா எழுதியிருப்பார்னா திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதியிருப்பார். திருவந்தாதி அதோட வழிநூலா வச்சு உருவானது இது சேக்கிழார் பாடிய திருத்தொண்டர் புராணம். ஓகேவா? எஸ். அடுத்து திருத்தொண்டர் தொகை நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வகை நூல், திருத்தொண்டர் புராணம் வரி நூல். ஓகே, ஒரு வரியிலுமே நம்மளுடைய 63 நாயன்மார்களை பற்றி பேசியிருக்கோம். 64 நாயன்மார்களையும். பெரிய புராணம் 2 காண்டம், 13 சுருக்கம், 4286 பாடல்கள், 63 நாயன்மார்களின் கதையும் 9 தொகையடிகள், மொத்தம் 72 பேரை பற்றி பேசியிருக்கோம். நம்மளுடைய பெரிய புராணம் உலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அடி எடுத்து கொடுக்க பாடினதான் என்னது? நம்மளுடைய பெரிய புராணம். தமிழின் முதல் கால ஆய்வு நூல் பெரிய புராணம். பெரிய புராணம் தமிழின் 2வது தேசிய காப்பியம். முதல் தேசிய காப்பியம் என்னது? சிலப்பதிகாரம். ஓகே, காப்பியமா இல்லையா என்ற வாதற்கு உள்ளான நூல் பெரிய புராணம். அடுத்து காரைக்கால் அம்மையார். அவங்களோட இன்னொரு பேர் என்னது? அவங்களோட இயற்பெயர் திலகவதி. ஓகேவா? பாண்டியரசி, மங்கையர்கரசியார் ஆகியோர் முக்கியமான பெண் நாயன்மார் துறவிகள். அப்பர் மற்றும் மகேந்திரவர்மன் பல்லவன் முதலே பார்த்தோம். அவர் சமண மதத்திற்கு மாற்றிருப்பார். நம்மளுடைய திருஞான சம்பந்தர் யார் சமண மதத்துக்கு மாற்றிருப்பார்? கூன் பாண்டியனை மாற்றிருப்பார். ஆமாவா? எஸ். அரிகேசரி மாரவர்மனை அப்படின்னு சொல்லப்பட்ட கூன் பாண்டியனை திருஞான சம்பந்தர் மாற்றிருப்பார். அதே காலகட்டத்தில் மகேந்திரவர்ம பல்லவன் ஒன்றை யார் மாற்றிருப்பார்? சமண சமயத்திற்கு நம்மளுடைய அப்பர் மாற்றிருப்பார். ஓகே, அடுத்து சம்பந்தருக்கும் மாரவர்மன் அரிகேசரி, அதான் அங்கே சொல்லியிருக்கு. சம்பந்தர் வந்து அரிகேசரி மாரவர்மனை அப்படின்னு சொல்லப்பட்ட கூன் பாண்டியனை மாற்றிருப்பார். கூன் பாண்டியன் சமண மதத்து சைவ மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் நிறைய 1000க்கும் மேற்பட்ட சமணர்களை வந்து கழுவேற்றம் செய்திருப்பார். ஓகே, அதாவது படுகொலை செய்வன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கொடூரமான தண்டனை. ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய ஷார்ப்பாக இருக்க இதில் மேலே வந்து சமணர்களை உட்கார வச்சுருவாங்க. அப்படியே உட்கார வச்சு அமுத்திடுவாங்க. ஓகே, அடுத்து வைணவம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் பற்றி பேசுகிறது. மொத்தம் 12 ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார், அவங்க பாடினது முதல் திருவந்தாதி. பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி. பேயாழ்வார் நம்மளோட 3ஆம் திருவந்தாதி. ஓகேவா? எஸ். அதுமாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் ஒரே பெண் ஆழ்வார் யார்? ஆண்டாள். ஓகேவா? ஆண்டாள் பாடினது நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. ஓகேவா? எஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் நம்மளோட திருப்பல்லாண்டும் பெரியாரா திருமொழியை பாடியிருப்பாங்க. ஓகேவா? ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை யாரு? பெரியாழ்வார் சொல்லுவோம். அவருடைய இன்னொரு பேர் என்னது? விஷ்ணு சித்தர். பெரியாழ்வாருக்கு இன்னொரு பேர் விஷ்ணு சித்தர். ஓகே,
அடுத்து ஒரு ஆழ்வார்கள் பற்றி கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை ஒரு வாட்டி ரீஅவுட் பண்ணிக்கோங்க. நம்மாழ்வார் ஃபஸ்ட்டு வந்து திருமழிசை ஆழ்வார், பொழ்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், கருடாழ்வார் நம்பரும் அவர் பாடின திருப்பல்லாண்டு திருமொழி. ஆண்டாள் அம்சம் பூமகள் அம்சம் பார்த்துருப்போம். துளசி செடியில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை. இவருக்கு நாச்சியார் என பெயர் காரணம் இறைவனுக்கு மனைவியானதால். ஓகேவா, அதில் தான் அவருக்கு கோதை நாச்சியார்னு பேர் ஆண்டாளுக்கு. ஓகே, திருப்பாவை திருமொழி, ஆண்டாள் திருமொழிக்கு நாச்சியார் திருமொழி என்ற பெயரும் உண்டு. ஓகே, நம்மளுடைய ஆண்டாள் எழுதின அந்த திருப்பாவை முதன்மையாக வச்சது தான் நம்ம விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் எழுதின ஆமுக்த மால்யதம். ஓகேவா, ஆண்டாளோட கதை தான். குலசேகர ஆழ்வார், அடுத்து தொண்டரடி பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஓகே, இதில் திருக்குறுந்தாண்டங்கள்லாம் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. நம்மாழ்வார், மதுரக்கல்வி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், ஆதிசங்கரர். ஓகே, நம்ம ஆதிசங்கரை பற்றி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் சிலபஸில் கேட்க வாய்ப்பு கம்மி தான், பட் பார்த்துக்கோங்க. அந்த ஆதிசங்கர் எங்கே பிறந்தார்? கேரளாவில். இது குரூப் 2 கேட்ட கொஸ்டினா? எஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஆதிசங்கர் எங்கே பிறந்தார்? கேரளாவில். கல்லடியை சேர்ந்த சங்கரால் ஒரு புதிய கோட்பாடு விளக்கப்பட்டது. ஆதிசங்கர் அல்லது சங்கராச்சாரியார் அவர் போதித்த துவைதம் என்னது? அத்வைதம். ஓகேவா, எஸ். இத்தைதத்தின் சாராம்சம் என்னவென்றால் ஆன்மா அறிவை அடைவதன் மூலம் பிரபஞ்சம் ஆன்மாவோட ஒன்றிணைதுன்னு சொல்லியிருப்பார். சங்கரரின் அத்வைதம் அல்லது இருமை அல்லாதது வேதாந்தம் அல்லது உபநிஷ தத்துவத்தில் அதன் வேர்களை கொண்டிருக்கிறது. அந்த பிரின்சிபல் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. என்னது? அத்வைதம். ஆதிசங்கரனால என்னது? அத்வைதம் சொல்லுவாங்க. ஓகேவா, எஸ். ராமானுஜருடைய முக்கியமாக நம்மளோட ஸ்ரீபெரும்புத்தூர் பிறந்திருப்பார் ராமானுஜம். ஓகேவா, எஸ். அவருடைய பிலாசபி என்னன்னா விசிஷ்டாத்வைதம் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆதிசங்கருக்கு அத்வைதம் பார்த்தோமோ, இவர் வந்து விசிஷ்டாத்வைதம் சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீரங்கத்தை மையமாக வச்சு வைணவத்தை பரப்பியிருப்பார். ஓகேவா, வடக்கலை தென்கலைன்னு ஒரு பிரிவு உருவாகிருக்கும். வடக்கலை வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தை அடிப்படையாக வச்சும் நம்மளுடைய உபநிஷத்தை அடிப்படையாக வச்சும் வந்திருக்கும். நம்மளுடைய தென்கலைன்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கத்தை மையமாக வச்சு உருவான வைணவம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய 4000 திவ்ய பிரபந்தம் வச்சு உருவாயிருக்கும். ஓகேவா, அவரோட பக்தி கோட ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தோமே திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு. ஓகேவா, திருமுருகாற்றுப்படை யார் எழுதுனது? நம்மளுடைய நக்கீரர் எழுதுனது. திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருணராற்றுப்படை திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். அப்போது 2143 ஆப்ஷன் சி. ஓகே, 2143 ஆப்ஷன் சி. அடுத்து கிறிஸ்தவ காலத்துக்கு முன்பே எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். கிமு முன்னாடி எழுதப்பட்டது. 2ஆம் இடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல் நம்மளுடைய தொல்காப்பியம். அது தொல்காப்பியத்துக்கு தொல்காப்பியர் வச்ச பேர் தொல்காப்பியமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, தொல்காப்பியருக்கு தொல்காப்பியர் பேர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பழமையானவருங்கிறதால தொல்காப்பியர்னு பேர் வச்சிருக்கோம். அவர் எழுதின நூல் தொல்காப்பியம்னு சொல்கிறோம். ஓகேவா, த கார்லேண்ட் ஆஃப் சேராஸ், சேரர்களுடைய அடையாள மாலை என்னன்னு பார்த்தோம்? பனம்பூ மாலைன்னு பார்த்தோம். அத்திப்பூ யாரோடது? சோழர்களோடது. நம்மளுடைய வேப்பம்பூ நம்மளோட பாண்டியர்களோடது. ஓகே, எஸ். டியூரிங் சங்கம் ஏஜ் இன் விச் பிளேஸ் ரோமன் காயின்ஸ் ஆர் மின்டட். ஓகேவா, சங்க காலத்தில் எந்த இடங்களில் ரோமன் நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிக்கமேடு. இதுவே ரோமன் நாணயங்கள் அச்சிடப்பட்ட இடம் கேட்டாங்கன்னா எங்கே? நம்மளுடைய மதுரை. ஓகேவா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூடும் நல்லுலகம். இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? நம்மளுக்கு தெரியும் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தான் தமிழ்நாட்டோட எல்லையை பற்றி குறிப்பிட்றாங்க. வடவேங்கடம் முதல் தென்குமரி வரைக்கும் என்ன இருக்கு? தமிழ்நாடு தமிழ் பேசியிருக்குன்னு சொல்றாரு. ஓகே, தொல்காப்பியர். வடவேங்கடம்னா நம்மளுக்கு திருப்பதிக்கு மேலே. சரியா? அக்கார்டிங் டு புறநானூறு, ஹூ வாஸ் ஹெட் ஆஃப் லேர்ன் போயட்ஸ், கற்றறிந்தவர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுது? மாங்குடு மருதுனார், மதுரை காஞ்சி எழுதினார் பார்த்தீங்களா, அவர் தான் குறிப்பிடுது புறநானூறு. சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் எது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியில் குறிப்பாக கலிங்கத்து பரணியோடைய பாட்டுடை தலைவன் யாரு? கமெண்ட் பண்ணுங்க. கலிங்கத்து பரணியோடைய பாட்டுடை தலைவன் யாரு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்து நம்மளுக்கு தெரியும் பசிப்பிடி மருத்துவர் யாரு? வள்ளலார். நன்னூர் புலவன் யாரு? நம்மளுடைய சீத்தலை சாத்தனார் நன்னூல் புலவன் சொல்லுவாங்க. குறுமுனி யாரு? அகத்தியர். சிலம்பு செல்வர் மாப்போசி. சிலப்பதிகாரத்தை தமிழ்நாடு முழுக்க பரப்புனதால சிலம்பு செல்வன் சொல்லிட்டு யாரை சொல்றோம்? மாப்போ சிவஞானம் அவர்களை சொல்றோம். எந்த மானிடவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாடோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார்? கணநாத் உபயகேசரா. ஓகே, பத்தினி வழிபாட்டை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நூலின் படி சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாரி பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்தறிந்த இயற்கை சார்ந்த மனிதர். ஆமாவா இல்லையா? எஸ். வேல்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முறையினை பறைசாற்றுகிறது. எஸ், ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி. அடுத்து குறிஞ்சினா என்ன பார்த்தோம்? மலைகள், மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் சார்ந்த இடமும், மருதம் வளமான ஃபர்டைல் சாயில் சொல்லுவாங்க, நெய்தல் கடல் பகுதி. ஓகேவா? அடுத்து பாரி பரம்பு மலை. ஆமாவா இல்லையா? பேகன் பழனிமலை. ஓகே. ஆய் குதிரை மலை. வேட்டுவன் இது தப்பாக இருக்குது. 1 2 3 சரியாக இருக்குது. ஓகே. ஆப்ஷன் பாம்பே. நமக்கு தெரியும் மருதம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். மருதம் என்னது? இந்திரன். நெய்தல் வருணன். பாலை கொற்றவை. முல்லை மாயோன் அல்லது திருமால். மாயோன் அல்லது திருமால்னு சொல்லுவோம். ஓகே. இது யார் இல்லை? குறிஞ்சி சேயோன் யார்? நம்மளோட முருகன். ஆப்ஷன் பாருங்கள் 2 1 4 3. ஆப்ஷன் ஏ. அடுத்து இன் சங்கம் சொசைட்டி த டேர்ம் அம்படம். அம்படம்னா என்ன? டு மெஷர் த பேடி. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெல் அளவையை குறிக்கிறது பேர் என்னது? அம்படம் சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். அடுத்து முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமழை பொழியும் வலி துஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடன். இதிலே இருக்கு. நலிமலை நாடன்னா யாரை பற்றி குறிக்கும்? நல்லியை பற்றி குறிக்குது. ஆப்ஷன் சி. நலிமலை நாடன்னா யாரு? நல்லி. இது சிறுபான்ற்று பாடல் வரிகளில் இடம்பெற்ற கடையெழு வள்ளல் யாருன்னா நல்லி. அடுத்து ஹூ வாஸ் த சங்கம் பாடல்களை தரத்தில் மிஞ்சியவை. இது நம்ம இந்த கொஸ்டின் தமிழில் படித்தா கரெக்டாக இருக்கும், அதாவது தமிழில் மட்டும் படிக்கிறேன். சங்க பாடல்களை தரத்தில் மிஞ்சியவை உலக இலக்கியத்தில் இல்லை என்று கூறிய கேம்பிரிட்ஜ் பல்கலை பேராசிரியர் ஆர்.இ. ஆஷர். ஓகே, ஆஷர். அடுத்து சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது, உடன்கட்டை பற்றி பேசுறது தொல்காப்பியம். அப்போ சங்க காலத்தில் என்ன பழக்கம் இருந்திருக்கு, அதை பற்றின கருத்து இருந்திருக்குன்னா உடன்கட்டை ஏறதை பற்றி. ஓகேவா? கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர், நான் ஆல்ரெடி கிளாஸ் சொல்லியிருக்கேன். வெண்ணி பரந்தலை போர் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? எஸ். சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் ஓக்கூர் மாசாத்தியார். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு போயட், பெண்பார் புலவர் ஓக்கூர் மாசாத்தியார். சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஷ் அழைக்கப்பட்டது? மருதம். தேங்க்யூ. ஓகே, எஸ். இதோட நம்மளுடைய சங்கம் லிட்ரேச்சர் சங்க கால சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓவர் ஆகுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் கட்டாயமாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நான் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களை வந்து கமெண்ட் பண்ணணும்னு சொல்லணும், அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து திருக்குறள் டாப்பிக்கை பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.